குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் உங்களை திரும்ப சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. முதல்ல நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல வயாவோட மென்டார்ஸ் அவங்கள எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணது அவங்களுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜியை ப்ரொவைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், அதை கண்டுபிடிச்சது வந்து மார்க் ஜூக்கர்பர்க். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அது இல்லை அப்படின்னா உங்கள் கூட என்னால் கனெக்ட் பண்ணியிருக்க முடியாது. தேர்டு உங்களுக்கு, ஏன் அப்படின்னா நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எனக்கு நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இருந்தாலும் சரி, என்னை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த செஷன் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று அறிமுகமான சரவணன் சார்ன்ட்டு திருவாரூர் எஸ்பிஏ இருக்காரு, அவரு பேசிட்டு இருந்தோம். இப்போ பிளானை பற்றி எதனா ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னார். ஸோ அந்த பேசிஸில் கரெக்ட் தான். நான் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் கரெக்ட், இதையும் பேசிட்டு போகலாமே என்ன இருக்குது அப்படின்னு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த செஷன் நான் வந்து 3.5 hours பண்ணுவேன். ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன் எடுத்தால் இன்டெப்த்தாக பண்ணணுன்றது என்னோட இது. ஒரு 3.5 hours செஷன் போகும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த 1 hourல எது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு பிளான் ப்ரெசன்டேஷனாக கொடுக்கலாம்னு இருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியல, நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்குது. திரும்ப போய் நீங்கள் பார்க்கறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ எதனா ஒரு ஆஸ்பெக்ட் புரியலன்னா திரும்ப போய் ஒரு தடவை கேட்டிங்கன்னா நீங்கள் கிளாரிஃபை ஆகிடலாம். ஏன்னா நிறைய கால்குலேஷன் பேஸ்டாக சில டைமில் போக வேண்டியதாக இருக்கிறதுனால நீங்கள் திரும்ப ஒரு தடவை கேட்குறதுல தப்பு ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் நமக்கு தேவையா? லீவில் லாக்டவுன் பீரியட் ஃப்ரீயாகவே இருந்துடலாமே அப்படின்னு எனக்கு அதை பற்றி யோசிக்க பார்த்து ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னா, இப்போ ஒரு கண்ட்ரியை பாதுகாக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவல் பீப்புள் இல்லையா? அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு ட்ரையல் பார்த்துட்டே இருப்பாங்க. வார் ஜோன் எப்படி இருக்கும், எப்படி நம்ம காம்பேக்ட் அட்டம் பண்றது, எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதுக்கான பிளானிங் எல்லாமே பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அதை வந்து அவங்க சண்டை வர அன்னைக்கு பார்டர்ல என்னைக்கோ ஒரு நாள் தான் வார் வரும், என்னைக்கோ ஒரு கண்ட்ரிக்கு தான் வார் வரும், ஏன் அன்னை வரைக்கும் அன்னைக்கு போய் பார்த்துக்கலாமே, எல்லாரும் லீவ் கொடுத்து அனுப்பிச்சிடலாமே? இல்லை, ப்ரிப்பேர்ட்னஸா இருந்தாதான் ஒரு பிரச்சனைன்னு வர பார்த்து நம்ம போய் அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபீல்டோடைய சோல்ஜர்ஸ். நீங்க எவ்ரிடே அங்க வந்து பேட்டில் ஃபீல்டுனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டு. இங்க டெய்லி எதனா ஒரு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த லீவை நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரிப்பேர் பண்ண போறோம். நம்மளுடைய மேக்சிமம் ப்ரிப்பரேஷன் நம்ம ரெடியா இருந்தா நாளைக்கு நம்ம ஃபீல்டுக்கு போக பார்த்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இமிடியேட்டா என்னால போயிட்டு ஒரு பாலிசி ஹோல்டரை அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கான தலைப்பு நான் கொடுத்திருந்து பாத்தீங்கன்னா மேஜிக் ஆஃப் உமன். அப்படி என்ன மேஜிக்? நீங்க பார்த்திருக்கலாம், மெஜிஷியன் என்ன பண்ணுவாரு, ஒரு ஆடியன்ஸ் எதிர்க்க ஒரு செயலை செய்வாரு. அது அந்த ஆடியன்ஸை வந்து ஒரு பிரமிப்பு ஊட்டும், அவங்கள பார்க்கறவங்களுக்கு வந்து ஒரு பரவசப்படுத்தும். எப்படி இதை பண்ணாருன்னு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உமன் அப்படிதான் பார்ப்பேன். ஒரு பிரசன்டேஷன் போய் நான் கொடுக்குறேன் ஒரு கஸ்டமருக்குன்னா அவருக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறத பார்த்துருக்கேன். எப்படி இந்த பிளான் இப்படி ரிட்டர்ன் தர முடியும், எப்படி லைஃப் டைம் கேரண்டி தரீங்க, எப்படி இவ்வளவு ரிஸ்க் தரீங்க, இதுல இருந்து ரிட்டர்ன் டாக்ஸ் ஃப்ரீயா, பல விஷயங்களை நம்ம அவருக்கு கொடுக்க பார்த்து ஆல்மோஸ்ட் இது ஒரு மேஜிக் தான். அவருக்கு ஒரு பரவசம், ஒரு கியூரியாசிட்டி. ஸோ அதனாலதான் எனக்கு தோணுச்சு டாபிக் வந்து ஏன் மேஜிக் ஆஃப் உமன் வைக்கலாமே அப்படின்னு. ஸோ லெட் அஸ் வி கோ நேரா டாபிக் போலாம். ஏன்னா இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் டைம். நான் 1 மணி நேரம் தான் பிளான் பண்ணேன். ஒரு 10-15 நிமிஷம் அதிகமா போகும். என் கூட பியர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்தா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னவங்க கூட சொன்னாங்க, கொஞ்சம் ஸ்பீடா நிறைய டாபிக் நீங்க கவர் பண்றீங்க அப்படின்னாங்க. ஏன்னா இருக்கிற டைம்ல மேக்சிமம் உங்களுக்கு என்ன தர முடியுன்றத நான் யோசிச்சேன். இல்ல அப்படின்னா சில பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஒரே டாபிக் 2-3 நாளைக்கு பிரிச்சு பண்ணுங்களேன் அப்படின்ட்டு. சில விஷயங்கள் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா அது நடக்குமான்னு தெரியல. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, கிடைக்கிற நேரத்துல என்ன உங்களால அப்சர்வ் பண்ணிக்க முடியுமோ அதை நான் டெலிவரி கொடுக்குறேன். புரியல அப்படின்னா அந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ லெட் வி கோ வித்
உமங். ஏன் உமங்? எதுக்காக உமங்ன்ற ஒரு பாலிசி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஒரு லாஸ்ட் செஷன் நான் பண்ணதை நீங்க கேட்டிருக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் பிளானிங்கை பத்தி, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மெத்தடை கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்ல அசெட் கிளாசிபிகேஷனை கால்குலேட் பண்ணாலும் சரி, கடைசியா நம்ம வந்து நின்ன இடம் ஒரு இடம் தான். கேரண்டீட் இன்கம் எல்லாருக்கும் தேவை. அதை நம்ம எல்லாரும் அக்ரி பண்ணிப்போம். நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம கஸ்டமரும் சரி. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கேரண்டி இன்கம் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு காலையில கூட ஒரு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்காங்க, அவங்க ரொம்ப நாளா காணும், போன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அவரு ரைஸ் மெர்ச்சன்ட். இப்ப என்ன சொல்றாரு, இந்த 3 மாசம் கழி இந்த மார்க்கெட்டை திரும்ப கேப்சர் பண்ண இன்னும் ஒரு 3 மாசம் ஆகும். 6 மாசத்துக்கு எனக்கு வருமானம் இல்லாம போயிட போகுது. இதுக்கப்புறம் நான் அதை பிக்கப் பண்ணணும் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, கேரண்டீடா ஒரு இன்கம் இருந்திருந்தா நான் வந்து அன்சர்டனிட்டி ஆஃப் மார்க்கெட்டை ரொம்ப கவலையோட பார்த்திருக்க வேணாம். நான் பாட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், நாளைக்கு நிலைமை சரியாக பார்த்து. அந்த இன்கமுக்கு நம்ம யாருமே ப்ரிப்பேர்டா இல்லைன்றதுனாலதான் போன கிளாஸ் நான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல உங்களுக்கு நிறைய ஆஸ்பெக்ட், ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ மெத்தடை பத்தி சொன்னேன், கிளாசிபிகேஷன் இன்கம். ஆல்மோஸ்ட் உமங்குடைய கான்செப்டும் ஆல்மோஸ்ட் அதே தான். நான் இன்னைக்கு சொன்ன அந்த கேரண்டீட் இன்கம்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உமங்க தவிர ஒரு உலகத்திலே ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் எதுவுமே இருக்காது. கரெக்ட்? இப்போ என்ன இந்த இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஒரு 130 கோடி பாப்புலேஷன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுல 15 இருந்து 24% ஏஜ் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 18% மக்கள். எவ்வளவு? 18% மக்கள் இருக்காங்க. 25 இருந்து 54 வயது இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 41% மக்கள். கரெக்ட்? இவங்க என்ன ஆக போறாங்க 2050 வரை பார்த்து. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், உலகத்துல யூத் அதிகமா இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். சைனா நமக்கு பின்னாடி, ஏன்னா அவங்களோட பாப்புலேஷன் கெட்டிங் ஓல்டர். ரொம்ப அதிகமா சீனியர்ஸ் இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். மோர் தென் 90-100 இயர்ஸ் இருக்கவங்க. இப்ப நம்மளுடைய கண்ட்ரி என்ன ஆக போகுது, ஒரு 20-30 வருஷத்துல we become old population, aged population இங்க வந்து நிக்க போறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கல அப்படின்னா நாளைக்கு வர என்னோட ஓல்டு ஏஜுக்கு கேரண்டியா ஒரு இன்கம் பிளான் பண்ணிக்கல அப்படின்னா எதுவுமே என்னால செய்ய முடியாம போயிடும். ஏன்னா அதுக்கு ஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுல 10% மக்கள் தான் பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒர்க் பண்றாங்க. அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி இடத்துல இவங்களுக்கு பென்ஷன் ப்ரொவிஷன் ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்ல பிஎஃப் இருக்கும், அவங்க கிராஜுவேட்டி வச்சிருப்பாங்க. இது எல்லாம் சேர்த்து அவங்க வெளியில வந்து எப்படியோ லைஃபை லீட் பண்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க. மீதி 90% மக்கள் பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர். அவங்களுக்கு பிஎஃப் இல்ல, பென்ஷன் இல்ல, கிராஜுவேட்டி இல்ல. அவங்களோட டெய்லி பேசிஸ்ல பெரிய கோடீஸ்வர பிசினஸ் மேனா கூட இருக்கலாம். அவர் அந்த வணிகத்துல இருக்கிற, லாஸ்ட் கிளாஸ் அதை பத்தி தான் ரொம்ப டீடைல்டா பேசணும். அந்த ஆக்டிவ் இன்கம் பேஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. அதை விட்டுட்டு அவங்க வெளியில வர பார்த்து இன்கம் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் உமங்கா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட லாஞ்சிவிட்டி ஆஃப் பீப்புள், வாழும் காலம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. நம்ம இன்னைக்கு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா 72 வயசு காட்டும். நம்ம சுதந்திர அடைய பார்த்தா அது 37 வருஷமா இருந்தது. இன்னைக்கு 72 வயசை நம்ம அடைஞ்சிருக்கோம் ஆவரேஜ். இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வாழற காலம் ஆல்மோஸ்ட் 80 to 85 இயர்ஸ் வரும். அப்ப ஒருத்தருடைய லைஃப்ல ஏர்னிங் ஸ்பேன் ஒரு 25 வயசுல வேலை செஞ்ச ஒரு 60 வயசு இருக்குன்னா, ஒரு 35 வருஷம் வேலை செஞ்சாருன்னா இன்கம் இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு வராரு. அதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கேரண்டீட் இன்கம் வேணும். சோ அதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் உமங்கா இருக்கும். அதே மாதிரி இந்தியா மாதிரி கண்ட்ரில பாத்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்னு கவர்மெண்ட் எதுவும் வச்சில்ல. மற்ற கண்ட்ரிங்கெல்லாம் டெவலப்டு எக்கானமிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட அமௌண்ட்ல ஒரு பார்ட்டை எடுத்து கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனை போட்டு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் வச்சிருப்பாங்க. அவருக்கு வேலை இல்லாம போச்சுனாலோ இல்ல வயதான காலத்திலயோ பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் இன்கம் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வசதி வாய்ப்பு எதுவும் இவ்வளவு பெரிய பாப்புலேஷனுக்கு இந்தியா மாதிரி நேஷன்ல பண்ண முடியல. சோ அதுக்கான ப்ரொவிஷனை யாரு பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மட்டும் தான் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு என்ன ஏஜ்ல எவ்வளவு பணம் வேணும்ன்றதை இன்னைக்கு நான் டிசைட் பண்றதுக்கான ஒரே பாலிசி இந்த பாலிசி தான். எனக்கு
எந்த ஏஜுக்கு அப்புறம் எவ்வளவு பணம் வேண்டது இன்னைக்கு கேரண்டி பண்ணிட்டு நான் பாட்டும் அதுக்கான பேமெண்ட்டை கட்டிட்டு வந்தா அந்த ஏஜ் நான் அட்டைன் ஆக பார்த்து அந்த பணம் எனக்கு வந்து சேரும். வேற இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மார்க்கெட்ல இருக்கா நீங்க அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்காது. ஏன்னா மேக்சிமம் கவர்மெண்ட் பாண்டே பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் மீதி சோ அந்த மாதிரி ஒரு 100, 50, 70 இயர்ஸ் என்ன ஒரு 0 இயர்ஸ் குழந்தை போட்டீங்கன்னா 100 வருது. அப்ப இவ்வளவு நாளைக்கு ஒரு லாங் டேர்ம் கேரண்டட் ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இல்ல. அதுக்கு கவர்மெண்ட் இந்தியா பேக்டு ஒரு கம்பெனி செக்ஷன் 37 ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட பத்தி நிறைய படிச்சிருப்போம். எல்லா விஷயமும் கேரண்டடா ஒரு ப்ராடக்ட்டை தர முடியும் அப்படின்னா அது நம்மள எல்ஐசியால மட்டும்தான் முடியும். அதுல ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஜீவன் உமங். அப்புறம் இந்த மாதிரி ஒரு டெசிஷனை நான் எடுத்து வச்சுட்டா ஃபியூச்சர்ல என்னோட இன்கம் பத்தி நான் கவலைப்பட வேணாம். சோ இந்த காரணங்களால நான் சொன்ன ஒரு விஷயம், இந்தியன் பாப்புலேஷன்ல மெஜாரிட்டி இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க ஓல்டர் ஏஜ் பாப்புலேஷன் ஆக போறாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா இந்தியாவோட லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாருமே நிறைய காலம் வாழ போறாங்க. அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகணும். நம்ம சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அது மாதிரி இல்ல. ஆர்கனைஸ் செக்டார்ல 10% தான் இருக்க, 90% மக்கள் அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்காங்க. தேவையான பணத்தை தேவையான நேரத்துக்கு இவ்வளவு வேணும்ன்றத பிளான் பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் எதுவும் இல்லை. அந்த இடத்துல உமங் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது எல்லாம் சேர்த்து உமங் வந்து ஒரு என்ன சொல்றது சந்தோஷம் மக்களுக்கு. நான் அதான் சொன்னேன், இது ஒரு மேஜிக். அதை எடுத்துட்டு போய் நீங்க கரெக்டா அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணீங்கன்னா அவங்களோட உள்ள நீங்க ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு வித்து காட்டி முடிச்சா எவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்ப வில் கோ. இதுக்கப்புறம் பிளான பத்தின டிஸ்கஷன் தான். நோட்டு கையில இருந்தா வச்சுக்கோங்க. நிறைய கால்குலேஷன் தான். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேச போறோம். எல்ஐசி இன்ட்ரோடியூஸ் பண்ண பிளான்ல எனக்கு எல்ஐசியோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை. ஏன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையில பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எதனா கொடுங்க, போட்டுக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸையோ மாஸ்கோ கிளவுஸோ கொடுங்க அப்படின்றாங்க. நமக்கு எல்ஐசியோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணிருக்குன்னா மிகப்பெரிய ப்ராடக்ட் நம்ம கையில கொடுத்துறாங்க. உமங் மாதிரி, லாபம் மாதிரி, சிரோமணி மாதிரி. மார்க்கெட்டுக்கு எப்படியா இருந்தாலும் நீங்க எக்யூப்டு போய் நீங்க பண்ண வேண்டியது அந்த மார்க்கெட்ல பிரேக் பண்ண வேண்டியதுதான். சோ அந்த மாதிரி விஷயத்துல இந்த ப்ராடக்ட்ல ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாங்க எல்ஐசி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் எல்ஐசி ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அது முக்கியமா நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா போனஸ். இந்த பாலிசியோட போனஸ் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, இந்த போனஸோட ஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் ஷேர் பண்றேன், நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா ஏஜை பேஸ் பண்ணி டேர்மை பேஸ் பண்ணி போனஸ் வில் பி வெரி. ஏஜ் யங்கரா இருந்து டேர்ம் கம்மியா இருந்தா கொஞ்சம் போனஸ் அதிகமா இருக்கும். டேர்ம் ஏஜ் கம்மியா இருந்து டேர்ம் அதிகமா இருந்தா சோ அந்த ரேஷியோல நம்மளோட போனஸ் அரைவ் ஆகுது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்ஐசி இதுல 2 வகையான போனஸ் டிக்ளேர் பண்றாங்க. ஒன்னு பாலிசி பிரீமியம் கட்ட பார்த்து, அது நான் எப்படி சொல்றேன்னா டியூரிங் பிபிடி பிரீமியம் பே பண்ண பார்த்து ஒரு போனஸ். ஆஃப்டர் பிபிடி பிரீமியம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு போனஸ். நீங்க இது வரைக்கும் ஜீவன் ஆனந்த் எல்லாம் கட்ட பார்த்து மட்டும் தான் போனஸ், ஆஃப்டர் தட் போனஸ் இல்ல. இதுல 2 போனஸ். ஒன்னு பிரீமியம் கட்ட பார்த்து ஒரு போனஸ், பிரீமியம் கட்டாத பார்த்து ஒரு போனஸ். போக பாலிசியோட டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்ல இருந்து முடிவு வரைக்கும் எப்ப நடக்குதோ அது வரைக்கும் ஃபைனல் அடிஷனல் போனஸையும் தராங்க. புரியுதா? இது 3 விஷயம் இந்த பாலிசில ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம ஏன்னா உள் வாங்கிட்டா நிறைய கால்குலேஷன் கஸ்டமர் முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டியூரிங் பிபிடி போனஸ் இருக்கு. பிபிடி பிரீமியம் பேயிங் முடிச்சதுக்கு அப்புறமும் ஆஃப்டர் அந்த சர்வைவல் பீரியட்லயும் போனஸ் இருக்கு. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்ல இருந்து எங்க போய் ஒருத்தர் இறப்பு ஏற்படுதோ இல்ல மெச்சூரிட்டி வாங்குறாரோ இல்ல சரண்டர் வாங்குறாரோ அது வரைக்கும் எஃப்ஏபியை கால்குலேஷன் பண்றாங்க அந்த டேர்முக்கு. சோ இந்த 3 விஷயம் இந்த பாலிசியோட மிக முக்கியமான விஷயம். நான் பின்னாடி இது ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் சின்ன பேசிக்கான விஷயங்களை நான் சொல்லிட்டு உள்ள போறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த பாலிசியில தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டேங்குது. ஸ்டில் இந்த பாலிசியில ஏஜ் அட் என்ட்ரி பாத்தீங்கன்னா மினிமம் 90 டேஸ் டு மேக்ஸிமம் 55 இயர்ஸ். 4 டேர்ம் இருக்கு, 15, 20, 25, 30. கரெக்ட்? சோ இது 4 டேர்ம்ல பிரீமியம் பே பண்ணலாம். பிரீமியம் பேயிங் டேர்ம். பாலிசியோட மெச்சூரிட்டி ஏஜ் பாத்தீங்கன்னா 100 இயர்ஸ். மோட் ஆஃப் பேமெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இயர்லி, ஆஃபலி, குவார்ட்டர்லி, மந்த்லி இருக்கு. மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 lakh, அதுக்கு மேக்ஸிமம் தேர் இஸ் நோ லிமிட். இது பேசிக் கண்டிஷன் ஆஃப் தி பிளான் மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போ நான் ஒரு
பிளான் ஒண்ணு எப்படி இலிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு சொல்றேன். ஏன்னா இதை புரிஞ்ச நிறைய விஷயங்கள் புரியும். நான் இதுக்கு உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நடுவில் ஒரு சின்ன விஷயம். என்கிட்ட போன செஷன்ல சொன்ன என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு இன்னைக்கு செல்வகுமார்னு என்னோட ஏஜென்ட் எங்கோ அலைஞ்சு தெரிஞ்சு எனக்கு ஒரு 3 மார்க்கரை வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இதுல பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா நான் இப்ப எடுத்துக்கிறது இந்த ஏஜ் கால்குலேஷனுக்கு 25 இயர்ஸ், ஏஜ் 25, ஓகேவா? டேர்ம் ஏஜ் 25, term 25, sum assured 10 lakh. இதை எடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 3-4 ஒர்க் அவுட் பண்ணி தர போறேன். நீங்க நோட் பண்றதா தான் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க பின்னாடி நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பாலிசியோட டேர்ம் எவ்வளவு? இது வந்து பிரீமியம் பேயிங் டேர்ம், கரெக்டா? இப்ப பாலிசியோட டேர்ம் என்ன அப்படின்னா, எல்ஐசி என்ன சொல்றாங்க, இவரோட ஏஜ் 25, 100 இயர்ஸ் தான் மெச்சூரிட்டி ஏஜ், கரெக்ட்? இவர் 25 இயர்ஸ்க்கு பிரீமியம் கட்ட போறாரு. அப்ப இங்க வர பார்த்தா அவரோட ஏஜ் 50, கரெக்டா? ஏஜ் ஏஜ் ஏஜ், கரெக்ட்? சோ அப்ப பாலிசியோட டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 75 இயர்ஸ். எவ்வளவு? 75 வருஷம் பாலிசியோட டேர்ம், ஓகேவா? இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இப்ப இந்த 25 வருஷத்தை நம்ம என்ன சொல்றோம்னா பிரீமியம் பேயிங் டேர்ம் சொல்றோம், கரெக்டா? இதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் 25 வருஷம் முடிவுல டேட் ஆஃப் கமென்ஸ்மென்ட் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேல இருந்து அவருக்கு அடுத்த 50 வருஷத்துக்கு எவ்வளவு 50 இயர்ஸ்க்கு நம்ம 100 மெச்சூரிட்டி ஏஜா வச்சிருக்கிறதுனால 8% ஆஃப் சம் அஷ்யூரை ஆனுவலா கொடுக்க போறோம், கரெக்ட்? ஆனுவலா கொடுக்க போறோம். சோ இதான் பேசிக் பிளான், ஓகேவா? இப்ப ஏஜ் 25, பிரீமியம் பேயிங் டேர்ம் 25, சம் அஷ்யூர் 10 lakh. அப்ப இவரோட 25லனா பாலிசி மெச்சூரிட்டி ஏஜ் இங்க இருக்கு. இது சர்வைவல் பெனிஃபிட் ஸ்டார்ட் பண்ற இடம். பிரீமியம் முடிச்ச உடனே 25 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டி முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி இயர் 8% ஆஃப் சம் அஷ்யூர் கேரண்டீடா டாக்ஸ் ஃப்ரீயா அவரோட 100 வயசு வரைக்கும் வரப்போகுது. இத வந்து நம்ம சர்வைவல் பீரியட்னு சொல்றோம். 99 வயசு வரைக்கும் சர்வைவல் வாங்குவாரு. 100வது வயசு சர்வைவல் ஆன மெச்சூரிட்டி கைக்கு வரப்போகுது. அப்ப டோட்டல் பாலிசி டேர்ம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 75, ஓகேவா? இப்ப இங்கதான் நம்மளோடது. இப்ப நான் எடுத்துக்கிற ஏஜுக்கு நான் சொன்ன மாதிரி 2 வகையான போனஸ் இருக்கு இல்லையா? ஒன்னு பிரீமியம் கட்ட பார்த்து பிபிடி, ஒன்னு ஆஃப்டர் பிபிடி. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்க மைண்ட்ல வச்சுங்க, இங்க 56 ரூபாய், இது லாஸ்ட் டிக்ளேர்ட் போனஸ் ஆஃப் எல்ஐசி. இங்க half of that bonus 28 rupees, ஓகேவா? இதனுடைய பாதி 50% இங்க இருக்கு, கரெக்ட்? சோ 2 போனஸ் இருக்கு. அப்ப 25 வருஷத்துக்கு எல்ஐசி 56 ரூபாய்ன்ற போனஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற டேர்முக்கு 28 ரூபாய் கால்குலேட் பண்ணுவாங்க. ஈவன் அவர் இந்த சர்வைவல் பெனிஃபிட்ட வாங்கிட்டு இருக்க பார்த்து கூட போயிட்டு இருக்கோம், ஓகேவா? சோ இது உங்களுக்கு நான் அடுத்தது 2-3 பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறதுக்கான விஷயம், ஓகேவா? கரெக்ட்? let me go. நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ற ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல போறேன்னா ஒரு டெத் பெனிஃபிட்ட பத்தி தெரிஞ்சுக்கங்க. டெத் பெனிஃபிட், கரெக்ட்? நான் டெத் பெனிஃபிட் என்ன பண்றேன், ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு டியூரிங் பிபிடி பிரீமியம் கட்டுற காலத்துல, இன்னொன்னு ஆஃப்டர். நான் இப்ப என்ன அஸ்யூம் பண்ணிட்டேன்னா, அவர் கட்டிட்டு இருக்க பார்த்து 20 இயர்ஸ் பிரீமியம் கட்டிட்டு இருக்க பார்த்து டெத் நடக்கிறதா வச்சுக்கிறேன், ஓகேவா? இது புரியுதா? 20வது வருஷம் அவருக்கு டெத் நடக்கிறதா வச்சுக்கிறேன். அப்ப எல்ஐசி என்ன அவருக்கு தருவாங்க? சம் அஷ்யூர், பேசிக் சம் அஷ்யூர் பிளஸ் கேரண்டீடா இந்த பீரியட் வரைக்கும் அக்குமுலேட்டட் போனஸ் டியூரிங் பிபிடி இல்லையா? போனஸ் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ். இது மூணும் தான் அவருக்கு டெத் சம் அஷ்யூர் தருவாங்க, ஓகேவா? இப்ப இந்த கட்டிட்டு இருக்கிற 20வது வருஷம் இறப்பு ஏற்படுது அப்படின்னா டெத், இங்கன்னா என்ன தருவாங்கன்னா சம் அஷ்யூர், அக்யூர்ட் போனஸ் ஃபார் த பிரீமியம் பேயிங் டேர்ம், எஃப்ஏபி. இப்போ இதுக்கு உதாரணம் பார்ப்போம். இங்க சம் அஷ்யூர் நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணதுனா 10 lakh. அந்த உதாரணத்துக்கே போறேன். 10 lakh போனஸ் நான் எவ்வளவுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், 56 ரூபாய்.
56 ரூபாய் per annumனா நான் எப்படி கால்குலேட் பண்ண போறேன்னா 56 into 100 1000 rupees per 1000 into 20 years போட்டீங்கன்னா இந்த கால்குலேஷனுக்கு எனக்கு வர்றது வந்து 11,20,000 ரூபாய். இது லாஸ்ட் டிக்ளேர் போனஸை பேஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இந்த ஃபேக்டர் என்னன்னா போனஸ் இல்லையா per 1000க்கு into number of years அதை கால்குலேட் பண்ணி போறேன். இந்த பாலிசியோட ஃபைனல் எடிஷன் போனஸ் உங்ககிட்ட போனஸ் சார்ட் இருந்தா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். 35 ரூபாய் per 1000க்கு per 1000க்கு எவ்வளவு 35 ரூபாய். சோ இது 10. சோ இது எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய். இது FAB. ஓகேவா? புரியுதா? இங்க சம் அஷ்யூர்ட் எவ்வளவு போனஸ் சேர்ந்திருக்கு 20 வருஷம் வரைக்கும் கட்டியிருக்காரு. இது 20 வருஷத்துக்கான போனஸ் per 1000க்கு 56,000 ரூபாய்க்கு பண்ணி 20 வருஷத்துக்கு போட்டா 11,20,000 ரூபாய் வருது. பிளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ் 20 வருஷத்துக்கு எவ்வளவு நம்ம கால்குலேட் இதை எடுத்து பாத்தீங்கன்னா 35 ரூபாய். அது ஒரு 35,000. டோட்டலா சேர்த்தீங்கன்னா அவருக்கு 21,55,000 ரூபாய் என்ன வருது அவருடைய டெத் பெனிஃபிட் வருது. ஓகேவா? இது பிரீமியம் கட்டிட்டு இருக்க பார்த்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் பிரீமியம் கட்டி முடிச்சிட்டாரு. இப்போ இங்க போயிட்டு இருக்காரு. இப்போ அவரோட 75 வயசுல டெத் வரதா அஸ்யூம் பண்றேன். எங்க 75 இயர்ஸ்ல டெத் வரதா. அப்ப எப்படி என்னோட கால்குலேஷன் போகும்னா நான் டெத் பெனிஃபிட் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா இது ஆஃப்டர் PPT. கரெக்ட்டா? PPT 75வது வயசுல அப்ப ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் அவரு போனஸ் வாங்கி இருக்காரு. இந்த போனஸ் எப்படி நான் கொடுப்பேன்னா சம் அஷ்யூர்ட். கரெக்ட்? போனஸ் டியூரிங் PPT ஏன்னா அது ஃபுல்லா இருக்கும் 56. போனஸ் ஆஃப்டர் PPT half of that bonus இருக்கும் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ். இந்த ஃபேக்டர் தான் நான் அவருக்கு தருவேன். கரெக்ட்டா? இந்த கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 10 லட்சம். கரெக்ட்டா? இந்த பீரியடுக்கு டோட்டலா ஒரு 25 வருஷத்துக்கு போனஸ் 56 ரூபாய் வாங்கி இருந்தாருன்னா 14 lakh rupees வரும். பிளஸ் ஆஃப்டர் 25 இயர்ஸ் at the rate of 28 rupees வாங்கி இருந்தாருன்னா 14 lakh. பிளஸ் அந்த போனஸ் பாத்தீங்கன்னா 7 lakh rupees. ஃபைனல் எடிஷன் போனஸ் எத்தனை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணேன்னா நான் சொன்னேன் 50 வருஷத்துக்கு. ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் போனாலும் அவ்வளவு ஃபைனல் 50 இயர்ஸ்க்கான ஃபைனல் எடிஷன் போனஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 34,10,000 rupees. சோ டோட்டலா அவருக்கு 75 வயசுல இறப்பு ஏற்பட்டா 65,10,000 ரூபாய் கிடைக்கும். ரெண்டு கால்குலேஷன் டெத்ல சொல்லி கொடுத்திருக்கேன். ஒன்னு பிரீமியம் கட்டிட்டு இருக்க பார்த்து, இன்னொன்னு பிரீமியம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம். கட்டிட்டு இருக்க பார்த்து நடந்தா சம் அஷ்யூர்ட் எவ்வளவு நாள் போனஸ் இருக்கு அது. ஒருவேளை ஃபைனல் எடிஷன் போனஸ் 16 வருஷத்துக்கு மேல எல்லாம் இருந்தா FAB ஆட் ஆகி கொடுத்துருவோம். கட்டி முடிச்சிட்டு இருக்காரு, சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்காரு, அந்த டைம்ல டெத் நடந்தா சம் அஷ்யூர்ட். போனஸ் டியூரிங் PPT, போனஸ் ஆஃப்டர் PPT until டெத் எவ்வளவு சேர்ந்திருக்கு, பிளஸ் எத்தனை வருஷம் பாலிசி 25னா 75 50 வருஷத்துக்கான FAB எல்லாம் சேர்த்து 65 லட்சம் ரூபாய். கரெக்ட்? சோ இது வந்து டெத் பெனிஃபிட்ல ரெண்டு வகை. ஓகேவா? ஐ திங்க் புரிஞ்சிச்சுனா புரிஞ்சிச்சு போடுங்க. இப்ப அடுத்த ஃபேக்டர் நான் பார்க்க போறேன். சோ ரெண்டு சொல்லியிருக்கேன், டெத் பெனிஃபிட்ல ரெண்டு வகை. அடுத்தது பாத்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட்ட பத்தி சொல்றேன். சர்வைவல் பெனிஃபிட் எப்ப ஆரம்பிக்கும்? 25 இயர்ஸ் பிரீமியம் கட்டி முடிச்ச உடனே சர்வைவல் பெனிஃபிட் ஆரம்பிக்கும். எவ்வளவு சம் அஷ்யூர்ட் நம்ம 10 லாக்குன்னு பார்த்து அவருக்கு per annum 80,000 rupees சர்வைவல் பெனிஃபிட் டாக்ஸ் ஃப்ரீயா செக்ஷன் 10(10)D ல அவரோட அக்கவுண்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். எவ்வளவு காலத்துக்கு போகும்? 50ல இருந்து 50 வருஷத்துக்கு. இது அவர் ஒருவேளை நம்ம 99 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் உயிரோட 99 வருஷத்துக்கு போகும். அப்படி நம்ம கால்குலேட் பண்ணா 50 இயர்ஸ் எடுத்துட்டா, ஏன்னா இந்த முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இங்க இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா 50 வருஷம் வரும். டோட்டலா அவர் கிடைக்கிறது 40 lakh rupees. நான் 10 லட்சத்தை எடுத்துட்டு உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் சொன்னேன் 25 வயசு மனிதர் 25 வருஷம் டேர்ம் சம் அஷ்யூர்ட் 10 lakh. அதுக்கு நான் டெத் பெனிஃபிட் அண்ட் சர்வைவல் பெனிஃபிட் அரைவ் பண்ணிட்டு இருக்கேன். 80,000 ரூபாய் எவ்ரி இயர் வாங்குவாரு. 50 வருஷத்துக்கான வாங்க பார்த்து டோட்டலா டாக்ஸ் ஃப்ரீயா 40 லட்சம் ரூபாய் சர்வைவல் பெனிஃபிட். சோ மூணு சொல்லியிருக்கேன். நாலாவது ஐ அம் கோயிங் வித் மெச்சூரிட்டி பெனிஃபிட். ரைட்? மெச்சூரிட்டி பெனிஃபிட்
எப்படி கால்குலேட் பண்ண போறோம்ன்றது தான் ஒரு கால்குலேஷன். கரெக்ட்டா? மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாத்தீங்கன்னா டோட்டலா அவர் கனெக்ட் பண்ண வேண்டியது நம்ம சம் அஷ்யூர் பிளஸ் போனஸ் டியூரிங் பிபிடி. ஓகேவா? பிபிடி ஓட டோட்டல் போனஸ் ஆஃப்டர் பிபிடி. கரெக்ட்டா? அது ஒரு 50 வருஷம் பிளஸ் எஃப்ஏடி. எல்லாம் எஃப்ஏபி எத்தனை வருஷத்துக்கு? 25 மனிதர் 100 வயசு இருக்கிறது 75 வருஷத்துக்கான எஃப்ஏபி எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணா கிடைக்கிறது 1,31,60,000 ரூபாய். கரெக்டா? இங்க போனஸ் 56 ரூபாய் கால்குலேட் பண்ணிருப்போம், இங்க 28 ரூபாய் கால்குலேட் பண்ணிருப்போம் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் எல்லாம் சேர்த்தா டோட்டலா அவருக்கு 1,31,60,000 ரூபாய். மொத்தமா ஒரு 100 வயசு வரைக்கும் இருந்தா எவ்வளவு வாங்கி இருப்பாரு? எஸ்பி டியூ எவ்வளவு சொன்னேன்? 40 பிளஸ் இது ஒரு 131 டோட்டலா 1,51,00,000 ரூபாய அந்த மனிதர் வாங்கியிருப்பார். நான் 4 பார்ட் சொல்லியிருக்கேன். டெத் டியூரிங் பிபிடி, டெத் ஆஃப்டர் பிபிடி 2. ஏன்னா டியூரிங் பிபிடினா அது வரைக்கும் போனஸ் சேர்ந்து இருக்கிறது பிளஸ் ஃபைனல் அடிஷன் போனஸ் எதனா இருந்ததுன்னா, ஆஃப்டர் பிபிடினா ஃபுல் போனஸ் எடுத்துப்போம். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதோ பிரீமியம் கட்டாத பார்த்து அது வரைக்கும் இருக்கிற ஆஃப் ஆஃப் த போனஸ் பிளஸ் ஃபைனல் போனஸ் இதை சேர்த்துப்போம். சர்வைவல் பெனிஃபிட் 8% till 99 years. 100th year ஒருவேளை சர்வைவல் ஆகுறாருன்னா சம் அஷ்யூர், டோட்டல் போனஸ், ஃபுல் போனஸ், ஆஃப் ஆஃப் த போனஸ் பிளஸ் ஃபைனல் அடிஷன் என்ன சேர்த்தா டோட்டலா எவ்வளவு அவரோட லைஃப் டைம்னா இது ஒரு 40 லட்சம் ரூபாய் சர்வைவல் பெனிஃபிட் பிளஸ் 1,31,00,000 ரூபாய் மெச்சூரிட்டி டோட்டலா 1,51 lakh. So this is the magic. பிளான் பாத்தீங்கன்னா கட்டுறது அவர் எவ்வளவு கட்டியிருப்பாரு? வருஷத்துக்கு 10 லட்சம் பாலிசிக்கு 80,000 ரூபாய் கட்டியிருப்பாரு. டோட்டலா அவர் கட்டினது 12 லட்சம் ரூபாய். பெனிஃபிட் 1,51,00,000 ரூபாய். எத்தனை மடங்கு இது? இதுதான் இந்த பிளானோட மிகப்பெரிய மேஜிக். இதை நம்ம பிரசன்டேஷனா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம கத்துக்கணும். நம்ம கேரண்டி எல்லாம் சொல்றோம், பட் அவங்களோட மைண்ட்ல அந்த மேஜிக்கை வந்து நீங்க டிரா பண்ணி இதுதான்றத பிக்சரைஸ் பண்ணி காட்டணும். அதுதான் நம்மளோட. சோ நான் 2-3 டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ இது இப்ப பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டேன். ஓகேவா? நான் கலைச்சிடுறேன். வீடியோஸ்ல இருக்கு, சப்போஸ் டவுட்னா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிளான்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேக்டர் சொல்லி தரப்போறேன். இவ்ளோ கணக்கு போட்டு இவ்ளோ எக்ஸாம்பிள்லாம் போட்டு ஒருத்தர் சொல்லணுமா? ரொம்ப சிம்பிளா இது ஒரு மேஜிக்ல ஒரு வகையான மேஜிக், எக்ஸ் மேஜிக்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுல நான் என்ன சொல்றேன்னா ஐபே எக்ஸ். எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா பிரீமியம். நான் எவ்வளவு ஆனுவலா பிரீமியம் கட்டணும் அதை. ஓகேவா? ஆனுவல் பிரீமியத்தை நான் என்ன வச்சுக்கிறேன்? எக்ஸ் டு எல்ஐசி. எல்ஐசிக்கு நான் என்ன பண்றேன்? எக்ஸ்ன்ற ஒரு பிரீமியத்தை நான் இங்க இந்த உதாரணத்துக்கு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டுறதா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே? இயர்லி 1 lakh. இப்படி கட்டினா எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது பெனிஃபிட்? நான் சேலரிடுன்றதுனாலயோ இல்ல பிசினஸ் பர்சன்றதுனாலயோ எனக்கு எக்ஸ்ல இருந்து 10%, 20%, 30% டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது. இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது. கரெக்ட்டா? எந்த ஸ்லாப்ல நான் இருக்கிறேனோ கட்டுற. இப்ப நான் 1 lakhல கட்டினா இங்க இருந்த 10,000 ரூபாய், 20,000, 30,000 எனக்கு எங்க வேணுமோ அந்த ஸ்லாப்ல நான் இருக்கிறத பேஸ் பண்ணி டாக்ஸ் எக்ஸாம்ஷன். நம்பர் 2. நம்பர் 3, எக்ஸ் மாதிரி 12 மடங்கு எனக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குது. எக்ஸ்னா நான் என்னோட இதுல 1 lakh எடுத்துட்டேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது 12,50,000. இது உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் வே பிரசன்டேஷன் பண்றதுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பண்ணலாம். எக்ஸ் மாதிரி 12 மடங்கு எனக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குது. இது இன்சூரன்ஸ். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ஓகே. ஃபோர்த், ஓகேவா? ஃபோர்த் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரொம்ப 16 வருஷத்துக்கு அப்புறம் என்ன 16 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன எக்ஸ் கட்டணும் அதுக்கு ஈக்குவல் எக்ஸ் எல்ஐசி எனக்கு சர்வைவல் பெனிஃபிட்டா தராங்க. புரியுதா? நான் இப்ப 1 லட்சம் ரூபாய் கட்டினா எல்ஐசி எவ்வளவு தருவாங்க? எனக்கு 1 lakh தருவாங்க. நான் இங்க 2 லட்சம் கட்டினா 2. இப்ப பாருங்க 12 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூருக்கு 8% போட்டீங்கன்னா 1 lakh வந்துரும். கரெக்ட்டா? சோ இப்ப நான் 4 இதை எரேஸ் பண்றதுனால நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். இன்னும் ஒரு 4 எக்ஸ் இருக்கு உங்களுக்கு சொல்லி முடிக்க. ஏன் கிடைக்கணும்? இந்தாங்க நான் அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. கரெக்ட்? சோ 4 எக்ஸ் சொல்லியிருக்கேன். வாட் ஐ பே எக்ஸ். எக்ஸ்ன்றது பிரீமியம். 1 லட்சம் நான் எல்ஐசிக்கு கட்டுறேன்னா எனக்கு 1 lakh எல்ஐசி வாங்கிக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடி பெனிஃபிட் நான் எந்த ஸ்லாப்ல இருக்கணும் அதுல கிடைக்குது.
நான் கட்டுற எக்ஸ் மாதிரி 1 லட்சம் பிரீமியம் மாதிரி எக்ஸ்ன்றது நான் கட்டுற பிரீமியம், நீங்க 10,000 வச்சுங்க 20 வச்சுங்க எவ்வளவு வேணாலும் 12 மடங்கு இன்சூரன்ஸ் கிடைக்குது. 16 வருஷம் முடிஞ்ச உடனே நான் என்ன எக்ஸ் கட்டணும் அதை திரும்ப எல்ஐசி என்கிட்ட எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. சே எக்ஸாம்பிள் இஃப் ஐ பே 1 lakh எனக்கு திரும்ப கிடைக்குது. அஞ்சாவது 4 வருஷம் ஆச்சுன்னா எக்ஸ் லோனா கொடுக்குறாங்க. அப்படின்னா நான் எவ்வளவு கட்டினேன் 1 lakh. சோ எனக்கு 1 lakh இங்க லோன் வரும். இது உங்களுக்கு லோன் கால்குலேட் கூட நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 15 வருஷம் வந்தீங்கன்னா 8x கொடுக்குறாங்க. 8xனா எவ்வளவு? xன்றது 1 lakh, 8 லட்சம் வரைக்கும் லோன். கணக்கே தேவையில்லை இல்லையா, ஈஸி ஆயிடுது இல்லையா. 16வது வருஷம் சர்வைவல் பெனிஃபிட் ஆயிடுச்சுன்னா 5x லோனா கொடுக்குறாங்க. அப்படின்னா எவ்வளவு? 5 லட்சம். xன்றது 10,000 ரூபாய்னா 50,000 ரூபாய், xன்றது 2 லட்சம் ரூபாய்னா 10 லட்சம் ரூபாய். சோ இந்த ஃபேக்டர் இருக்கும் கரெக்டா. மூணாவது எக்ஸ் நான் சொல்லியிருக்கிறது இது. நாலாவது பாத்தீங்கன்னா ஃபைனல் மெச்சூரிட்டியா 100x என் கையில கொடுக்குறாங்க. 100x எவ்வளவு? 1 crore. சோ எக்ஸ் மேஜிக் தான். புரியுதான்னு பாருங்க. திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஜஸ்ட் இது ஒரு உங்களுக்கு என்ன சொல்றது, நோட் புக், பிரீமியம் கால்குலேட்டர் எதுவுமே இல்லாம ஒருத்தர் நம்ம பாக்குறோம். டக்குன்னு அவருக்கு கன்வே பண்றதுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், உங்களுக்கும் இந்த பிளானை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். I pay X to LIC. நான் Xன்றத 1 லட்சம் ரூபாய் பிரீமியமா கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப நான் டாக்ஸ் ஸ்லாப்ல 10, 20, 30 எந்த பர்சன்டேஜ் இருக்கறனோ அந்த Xல இருந்து வாங்கிப்பேன். 10,000, 20,000, 30,000 டாக்ஸ் எக்ஸம்ஷன் 2. நான் கட்டுற X மாதிரி 12 மடங்கு எனக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். X 1 லட்சம், 12 லட்சம். கரெக்ட்? 16 வருஷத்துக்கு அப்புறம் எல்ஐசி நான் கட்டின எக்ஸ் எனக்கு திரும்ப தருவாங்க. எவ்வளவு கட்டின? 1 lakh, திரும்ப 1 lakh வரும். ஏன்னா இதோட 8% கால்குலேட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். 4 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ் தான் லோனா கிடைக்கும். அப்படின்னா எவ்வளவு? 1 லட்சம். 15 வருஷத்துக்குள்ள இது வேரி ஆகும், வருஷம் மாறும். ஜஸ்ட் உங்களோட புரிதலுக்காக 15 வருஷத்துல அதிகபட்சமா 8x கிடைக்கும். அப்படின்னா 8 lakh கிடைக்கும். எஸ்பி டியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா லோன் குறையும். அப்ப பாத்தீங்கன்னா 5x தான் கிடைக்கும். அப்படின்னா 5 lakh கிடைக்கும். மெச்சூரிட்டி எவ்வளவு கிடைக்குன்னா நான் என்ன கட்டணும்னா 100 டைம்ஸ் கிடைக்கும், 1 crore. சோ இது உங்களோட மைண்ட்ல ஒரு பிக்சரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யாரை பார்த்தாலும் பெரிய கால்குலேட்டர்லாம் வேணாம். அவரு என்கிட்ட சொல்றாரு, ஒரு எனக்கு இயர்லி 5 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் வேணும், சர்வைவல் பெனிஃபிட் வேணும்னாருன்னா 5x எவ்வளவு? 5 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டணும், முடிஞ்சிச்சு. எனக்கு வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் பென்ஷன் வர மாதிரி சொல்லுங்களேன். அப்ப எவ்வளவு? 3 லட்சம் ரூபாய். 3x முடிஞ்சிச்சு. சோ என்ன கட்டுறீங்களோ அது கிடைக்கும். ஓகேவா? So I'm going with out. முடிச்சிட்டு x முடிச்சிட்டு உள்ள போறேன். I think இன்ட்ரஸ்டா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2-3 விஷயங்கள் சொல்றேன். இந்த பிளானை எப்படி பொசிஷன் பண்ண போறோம், என்ன இதனோட யூனிக் செல்லிங் பாயிண்ட், யூஎஸ்பி ஆஃப் த பிளான். ஒரு 2-3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு இது. ஏன்னா பிளான் மட்டும் கத்துக்கிட்டா போதாது, அது எந்த செக்மெண்ட்ல எடுத்து போய் பிளேஸ் பண்ணணும், அவங்களுடைய கஸ்டமரோட மைண்ட்ல எங்க இந்த ப்ராடக்ட்டை பிச் பண்ணணும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 3 விஷயமா பிரிச்சிருக்கேன். எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் முக்கியமா ஒரு பிளான்ல இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம இன்சூரன்ஸ்னாலே ரிஸ்க் கவரேஜ் இல்லையா. அப்ப அவங்களோட இதுல லம்சம் ரிஸ்க் கவரேஜ் இந்த பிளான்ல கிடைக்குது. லம்சம் ரிஸ்க் கவரேஜ் இந்த பிளான்ல கரெக்டா. 1 லட்சம் ரூபாய் கட்டினா 12 லட்சம் ரூபாய்க்கான ரிஸ்க் கவரேஜ், 10 லட்சம் ரூபாய் கட்டினா 1.25 கோடிக்கான ரிஸ்க் கவரேஜ். எவ்வளவு பெரிய இன்சூரன்ஸ் கவரேஜ் இதுல கிடைக்குது. சோ லம்சம் ரிஸ்க் கவரேஜ். அப்ப ரிஸ்க பத்தி வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் ரிஸ்க பத்தி நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப ரிஸ்க் ஒரு முக்கியமான ஃபேக்டர். முக்கியமா நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய கரண்ட் லெவல் இது, ஓகேவா, சிஎல் எடுத்துக்கிறேன். கரண்ட் லெவல் இப்ப நான் இருக்கிறது என்னுடைய டிசையர் லெவல். டிசைர்னா எனக்கு தேவையானது. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இட்ஸ் கால் கேப். கரெக்டா. இந்த கேப்பை ஃபில்லிங் பண்றது தான் இன்சூரன்ஸோட வேலை. ரிஸ்க்கு கேப் இருந்தா ரிஸ்க் கவரேஜா சொல்றேன், இன்கம்க்கு கேப் இருந்தா பென்ஷன் ப்ராடக்டா சொல்றேன். அப்ப என்னோட கரண்ட் லெவலுக்கும் டிசைர் லெவலுக்கும் நடுவுல இருக்கிற கேப்பை நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட நீடா ஐடென்டிஃபை பண்ணி பிரசன்ட் பண்றோம் ப்ராடக்ட்டை. ஸோ இப்போ அந்த கேப்புக்கு தான் நமக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் உள்ள வருது. அது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸாவும் இருக்கலாம், இல்ல சேவிங் எலமெண்டாவும் இருக்கலாம், இல்ல ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷனாவும் இருக்கலாம். இந்த கேப் ஃபில்லிங் தான். இந்த கேப் ஐடென்டிஃபை பண்றது அது நம்மளுடைய வேலை.
ஐடென்டிஃபை பண்ணி நான் சொல்ற 10 லட்சம் பிரீமியமோ 15 லட்சம் பிரீமியமோ அந்த கஸ்டமர் ஒத்துப்பாருன்றதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. அவர்கிட்ட நம்ம ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், டியர் கஸ்டமர், உங்களுடைய கேப் இவ்வளவு பெருசு, உங்களால இன்னைக்கு எவ்வளவு முடியும், இந்த கேப்ல 50% உங்களால ஐடென்டிஃபை பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும்னா 50% இப்ப எடுத்துங்க, மீதி 50% உங்களுடைய பினான்சியல் இம்ப்ரூவைஸ் பண்ண பார்த்து நானே வந்து ப்ராடக்டை கொடுக்குறேன். டியர் கஸ்டமர், உங்களுடைய கேப் 100%. இந்த கேப்ல நீங்க எங்க இருக்க விரும்புறீங்க, அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும். இல்ல உங்க குடும்பத்தை நானு மேல இட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கேப்ல எவ்வளவு ஃபில் பண்ணணும் நீங்க அப்படின்றதுதான் இந்த கொஸ்டின். சோ அப்ப இந்த ரிஸ்க் கவரேஜ் இந்த பாலிசில இருக்கிறதுனால கேப் ஃபில்லிங் அவருக்கு எதனாச்சும் ஒரு கேப் இருந்தா அதை இந்த ரிஸ்க் கவரேஜா நீங்க ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாம். கரெக்ட். செகண்ட், இந்த பிளான்ல ரொம்ப முக்கியமான ஒரு யூஎஸ்பி என்னன்னா டாக்ஸ் ஃப்ரீ கேரண்டீட் இன்கம். இதுதான் அந்த பிளானோட ஒரு பெரிய பிக்சர். கேரண்டீட் இன்கம் நான் சொன்னேன் இல்லையா அன்னைக்கு, அந்த என்னது எக்ஸ்பென்ஸ் ப்ரொவிஷன் மெத்தட்லாம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா. ஸோ அப்போ அந்த எந்த அங்க கேப்பை கண்டுபிடிச்சிட்டீங்களா, அந்த கேப்புக்கு ஃபில்லிங் கேரண்டடான இன்கம் வேணுன்றதுதான் என்னோட 4th ஆர்குமெண்டா இருந்தது. ஸோ அதுக்கு இது ஒரு ஐடியல் பிளான். இன்னொன்னு லெகசி, உங்களுடைய வாழ்நாளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போறீங்க. அதுக்கும் இது, நான் 80 வயசு இருக்கேன் இறந்துட்டேன் அப்படின்னா 80 வருஷத்துக்கு எவ்வளவு போனஸ் சேர்ந்திருக்கும், அந்த சம்மோஷர் எவ்வளவு சேர்ந்திருக்கும், இது மூணுத்தையும் நம்ம தரப்போம். இப்போ இந்த பிளானோட முக்கியமான 3 யூஎஸ்பி, ஹியூஜ் ரிஸ்க் கவரேஜ், டாக்ஸ் ஃப்ரீ கேரண்டட் இன்கம் அண்ட் லெகசி கிரியேஷன். இது மூணும் இந்த பிளானோட முக்கியமான. இது யாருக்கு வேணாலும் நம்ம சொல்ல பார்த்து சொல்லலாம். கரெக்ட். இப்ப நான் ஸ்பெசிபிக்கான சில செக்மெண்ட்டுக்காக உள்ள போறேன். நான் இப்ப ஒரு மிடில் ஏஜ்டு இன்கம் இருக்கிற மிடில் ஏஜ்டு பர்சனுக்கான ஒரு ப்ரொவிஷனா நான் இதை பிச் பண்றேன். மிடில் ஏஜ்டு ஒரு பர்சன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா முதல்ல ஆரம்பத்துல 20ல இருந்து 50 வயசு இருக்கிறவங்க தான் 44% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன். அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா பென்ஷன் இல்ல. பென்ஷன் இருக்கிறது, என்கிட்ட பென்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், அது போதுமானதா இருக்காது. சோ அப்ப போதுமானதா இல்ல அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரொவிஷனை நான் கிரியேட் பண்ணி தரணும். கேரண்டடான இன்கம் அவருக்கு எதனா ப்ரொவிஷன் பண்ணியிருக்காரான்னு பார்க்க வேண்டியது. அவரோட போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரு, எவ்வளவு டெட் அசெட் வச்சிருக்காரு, எவ்வளவு ஆக்டிவா இன்கம் கேரண்டடா ஜெனரேட் பண்ணி தரும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல நான் ஃபில் பண்ணலாம் இந்த மிடில் மேனுக்கு. ஸோ இது ஒரு செக்மெண்ட் ஆகும். இன்னொன்னு, இவர்கிட்ட எமோஷனல் பிச் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. எப்படி, அவருக்கு ஒரு குழந்தை, அந்த ஏஜ் குரூப்ல குழந்தை இருக்கலாம். இப்ப குழந்தைய பேஸ் பண்ணி இந்த பாலிசியை பிரசன்ட் பண்ணலாம். சார், நான் இந்த பாலிசியை, உங்க பொண்ணு இருக்கா, நீங்க அவளை ரொம்ப லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், அவளோட வாழ்நாள் முழுக்க அவளுக்கு ஒரு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸை தரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை ஒண்ணு வாங்கி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவளுடைய பிரீமியம் பே பண்ண பார்த்து நீங்க பே பண்ணி முடிச்சிடுவீங்க. உங்களுடைய கிஃப்ட் அவளோட 100 இயர்ஸ் வரைக்கும் இந்த இன்கம் அவளோட லைஃபுக்கு, நீங்க பர்த்டேன்னு சூஸ் பண்ணீங்கன்னா அந்த பர்த்டேக்கு உங்களுடைய கிஃப்டா போயிட்டே இருக்கும். நீங்க அதை பாக்குறதுக்கு இல்லைனாலும் அப்பாவோட கிஃப்டா அவளுடைய வாழ்நாள் முழுக்க கிடைக்கும். ஒரு பாயிண்ட் போக, அவளுக்கு என்னைக்கோ ஒரு 80-90 வயசுல இறப்பு ஏற்பட பார்த்து அவங்களுடைய பேர குழந்தைங்க வந்து அந்த பணத்தை அவங்க, அப்ப 3 ஜெனரேஷனை இந்த பிளான் டிராவல் பண்ணும். இது எமோஷனல் பிச். ஒரு தாத்தா பாட்டி கூட ப்ரொபோசல் பண்ணலாம் இல்லைங்களா. சோ அப்ப தாத்தா பாட்டி கூட பேர பசங்களை பத்தி சொல்லலாம். கிராண்ட், இந்த பேரனுக்கு, உங்க பேத்திக்கு அப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கும் வரும், இவருடைய கொள்ளு பேரன் பேத்திக்கு கூட வரும். ஸோ அப்போ ஒரு ஜெனரேஷன் ஃபில் பண்றதுக்கு கூட எமோஷனல் பிச்சா அந்த பிளானை பண்ண முடியும். கரெக்ட். இன்னொன்னு, எமோஷனல் பிக்சர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒய்ஃபை ரொம்ப நேசிக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஆனிவர்சரி கிஃப்டா இந்த பிளானை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா? உங்களுடைய ஆனிவர்சரி கிஃப்டா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இருப்பீங்களோ இல்லையோ, அந்த ஆனிவர்சரி டேட் வர பார்த்து உங்களுடைய பார்ட்டா கேரண்டீட் இன்கம் அந்த அம்மாவுக்கு வருஷம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கான இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணலாம். யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பென்ஷன்ன்ற கான்செப்டே எந்த கம்பெனிலையும் இல்லை. ஸோ பென்ஷனுக்கு கேரண்டடா வேணும்ன்றத ஒரு பிச் பண்ண போறோம். கேரண்டட் உங்களுக்கு சரி, எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்றன்னு வச்சுங்களேன், ரைசிங் காஸ்ட், செலவினங்கள் அதிகமாகுது. உங்க சம்பாரணை, உங்களோட பிரசன்ட் சேலரி அதை மீட் அவுட் பண்ணலன்னா செகண்ட் இன்கமா இதை ஜெனரேட் பண்ணிக்கீங்க. என்ன சொல்றேன்? செகண்ட் இன்கமா. சே எக்ஸாம்பிள், நான் 25 வயசு 30 வயசு இருக்கிற ஒருத்தர் சொல்றேன், 15 வருஷம் டேர்ம் சொல்றேன். 45 வயசுக்கு அப்புறம்
அவருடைய லைஃபோட பீக் பீரியட் அது. அவருடைய சேலரி, அவருடைய செலவு, குழந்தைங்களோட படிப்பு இதுக்கெல்லாம் பத்தலன்னு நின்றுட்டு இருக்காருன்னா அந்த இடத்துல உமங்கோட பணம் வந்து சப்ஸ்டியூட் பண்ண பார்த்து படிப்புக்கோ அவருடைய குடும்ப மெயின்டெனன்ஸ்க்கோ செகண்ட் இன்கம்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண வேண்டியது பென்ஷன். ஒத்து வரலன்னா செகண்ட் இன்கம் கான்செப்டை நம்ம அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். இன்னொன்னு, இந்த பாலிசில இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்விடேஷன் இருக்கு இந்த பாலிசில. நான் சொன்னதுதான், தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், லோன் வாங்கலாம் தேவைன்னா. தேவை இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் சரவணி கூட நம்ம ஜெயவந்தன் சார் நம்ம குரூப்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல போட்டிருந்தாரு. தேவை இல்லை அப்படின்னா 90% கேரண்டட் சரண்டர் வேல்யூவா வாங்கிக்கலாம். இது இந்த போனஸை நீங்க எடுத்து கால்குலேட் பண்ணினா இட் கிவ்ஸ் மச் பெட்டர் ரிட்டர்ன் தென் என்டோமெண்ட் பிளானோட அதிகமான ரிட்டர்ன் தரும். ஸோ அப்ப இந்த விஷயத்துக்கும் அவருக்கு கேபிட்டலே வேணும்னு நினைச்சா கூட எடுத்துக்கலாம். ஸோ இது மிடில் ஏஜ் மேனுக்கான ஒரு பிரசன்டேஷன். இதுக்கப்புறம் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லியன் சொல்லுவாங்க. யாருங்க? மில்லியன் யங் குரூப். ரொம்ப இன்னைக்கு முடிச்சுட்டு மில்லியன் குரூப்ஸ். இவங்க ரீசென்ட்லி 1984க்கு அப்புறம் பிறந்தவர்கள். ஜெனரேஷன் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லுவாங்க இவங்க, ஜெனரேஷன் ஒய். இந்த குரூப்ல இருக்கவங்க தான் இன்னைக்கு இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எக்கானமி வைஸ் தே ஆர் ஏர்னர்ஸ். அதிகமா சாஃப்ட்வேர்லயும் நிறைய ப்ரொஃபஷன்ல இந்த ஏஜ் குரூப். இவங்களுக்கு இந்த பிளானை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்? ஏன்னா இவங்க தான். என்ன ஒரு சர்வே சொல்லுதுன்னா இவங்களோட பெரிய பிரச்சனை என்னன்னா சேவிங் ஹேபிட் சுத்தமா இல்லை. நோ சேவிங் ஹேபிட். சேவிங் ஹேபிட் இல்ல. தேவையில்லாத விஷயம், கெஜெட்ஸ், மொபைலை மாத்துவாங்க, லேப்டாப்பை மாத்துவாங்க, பைக் புதுசு இருந்தா பைக், கார் இஎம்ஐல வாங்குவாங்க, வீடை லோன் போட்டு வாங்குவாங்க. அப்ப தேவையில்லாத விஷயத்துக்கு நிறைய அன்னெசரி ஸ்பெண்டிங் நிறைய இவங்கிட்ட இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க இவங்க. இன்னொன்னு, ரிஸ்க் எடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லிட்டு இப்ப நடந்துக்கிற நிலைமை மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னா இவங்க 75% பேர் இன்சூரன்ஸையும் 72% பேர் தான் மியூச்சுவல் ஃபண்டையும் விரும்புறாங்கன்னு சொல்லுது. என்ன சொல்றாங்க? 75% பேர் என்ன ப்ரிஃபர் பண்றாங்கன்னா இன்சூரன்ஸையும், 72% பேர் தான் மியூச்சுவல் ஃபண்டையும் ப்ரிஃபர் பண்றாங்கன்னு சொல்லுது. அதுல குறைஞ்சபட்சம் மாதம் 2000ல இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் டிஸ்போசபிள் இன்கம் அவங்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு டைவர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. 2000ல இருந்து 4000. அப்ப அவங்க ஏர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளவு, இது எவ்வளவுன்னு நம்ம முதல்ல அசஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்மளோட சஜஷன் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா உங்க ஆனுவல் இன்கம்ல 15 to 20% டைவர்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்பாரு. ஏன்னு கேட்டா நம்ம கிட்ட இருக்கிற பதில் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான 2-3 ஆன்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு. என்னன்னா குழந்தைங்களோட நான் சொன்ன மாதிரிதான் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதை மீட் அவுட் பண்றதுக்கு ஜாப் அன்சர்டனிட்டி இருக்கு. அன்னைக்கு நான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல நிறைய சொல்லி கொடுத்தேன். ஜாப் அன்சர்டனிட்டி இருக்கு. இன்னைக்கு H1B விசாவே ரினிவல் பண்ண மாட்டேன்னு யூஎஸ்ல சொல்லிட்டு இருக்கான். 5 லட்சம் பேர் வேலை இழப்பாய் வெளியில வருவாங்க. வந்தா அவங்க எவ்வளவு சேவிங் வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இங்க ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. அதுக்கெல்லாம் கேரண்டடான ஒரு இன்கம் வேணும். சோ அதுக்காக நீங்க சேவிங் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த ஷேர் மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டி. இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்ப எல்லா மார்க்கெட்டும் த்ரூ அவுட் த வேர்ல்டு மார்க்கெட் பாத்தீங்கன்னா டவுன், பியர் மார்க்கெட் சொல்லுவாங்க. இப்போ அந்த டைம்ல எனக்கு பணம் வேணும்னா நான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வித்து பணம் அன்சர்டனிட்டில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத உங்களுடைய அன்னெசரி செலவை கட் பண்ணி 15ல இருந்து 20% நீங்க இந்த மாதிரி ஒரு கேரண்டட் இன்கம் ஜெனரேட் பண்றதுல பண்ணுங்கன்னு நம்ம சொல்லணும். ஒண்ணு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்வே ஒண்ணு நம்ம குரூப்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்திருப்பீங்க. இந்த கொரோனா சினாரியோக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சர்வே தான் அது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எந்தெந்த பிசினஸ் டேக் ஆஃப் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் இன்சூரன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இப்ப பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு உட்காந்துட்டு என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அன்சர்டனிட்டி நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அதை ரியலைஸ் பண்றாங்க. இன்கம் இல்லைன்றதை இன்னைக்கு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு நான் என்ன ப்ரொவிஷன் பண்ணன்றதை இன்னைக்கு கேள்வி கேட்டா பதில் அவங்க கிட்ட இல்ல. கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு இருக்குது. அதுக்காக மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கிறாங்க. நம்ம போய் நான் சொன்ன இந்த எக்ஸ்பென்ஸ் ப்ரொவிஷன் மெத்தடோ இல்லைன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் இன்கமோ இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ மெத்தடோ ஏதோ ஒரு சர்வே ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் உட்காந்து
கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கொட்டி கிடக்குது. இந்த லீவ்ல கொஞ்சம் உட்கார்ந்து மைண்ட் கொஞ்சம் என்ன சொல்றது, நான் சொன்னேன்ல பேட்டில் ஃபீல்டுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு நம்ம ரெடி ஆகணும். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். போய் அவங்க எல்லாரையும் பார்த்து உட்காந்து பேச வேண்டிய நேரம் இது. இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வைரஸ் கண்ணுக்கு தெரியல, இவ்வளவு பேர் இழுத்து உள்ள உட்கார வச்சுட்டு இருக்குன்னா எதிர்காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அன்சர்டன் தான் எதிர்காலம். அதுக்காக ஆன்டிசிபேட் பண்ணி இன்னைக்கு ஒர்க் பண்றது தான் நம்மளுடைய வேலை. கரெக்ட்? ஸோ மில்லியனுக்கான பிரசன்டேஷன் இது. கரெக்டா? போக அடுத்தது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கடைசியா உங்களுக்கு இந்த பிளானோட முக்கியமான ஒரு மேஜிக் பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். 2-3 பார்ட் இருக்கு. டைம் இஸ் ஆல்சோ கோயிங், வில் கோ. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தம் ரூல், நான் முதல்ல சொன்ன எக்ஸ் ஃபேக்டர்ல எக்ஸ்ல நான் என்ன ஆனுவல் பிரீமியமா கட்டணும், அது ஈக்குவலா 15 இயர்ஸ் பாலிசியா இருந்தா நான் என்ன ஆனுவல் பிரீமியம் கட்டணும், ஈக்குவல் ஆனுவல் பிரீமியம் கைக்கு வரும். கரெக்டா? SBD ஆனுவல் பிரீமியம் வரும். நான் 1 lakh கட்டினா 1 lakh வரும் 15 இயர்ஸ். இதே 20 இயர்ஸ் இருந்தா என்ன ஆகும், நீங்க என்ன கட்டுறீங்களோ அது மாதிரி 1.5 டைம்ஸ் வரும். ஓகேவா? இதே 25 இயர்ஸ் பிளானா இருந்தா நீங்க கட்டின மாதிரி 2 lakh 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 30 இயர்ஸ் பிளானா இருந்தா நீங்க கட்டின மாதிரி 2.5 டைம்ஸ் வரும். இது அன்னைக்கு ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்ட்ரெஸ்ட் எப்படி இந்த யங்கர் ஏஜ்ல சேவிங் ஸ்டார்ட் பண்ணா என்ன மாதிரி அட்வான்டேஜ்னு. திஸ் இஸ் தி அட்வான்டேஜ். நான் இங்க 15 வருஷத்துக்கு நான் என்ன கட்டணும், 1 lakh கட்டினா 1 lakh வரும். இங்க இருக்கிறவருக்கு 1 lakh கட்டினா 2.5 lakh வரும். இப்ப யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு லாங் டேர்மை பத்தி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். நீங்க கட்டுறது கம்மி தான், ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 2.5 மடங்கு. அப்ப பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நான் சொன்னல, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லாங்கர் த பீரியட் மோர் த பெனிஃபிட். இப்ப இவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஃபேக்டர் ஈஸி டு ரிமெம்பர். 15 இயர்ஸ்க்கு என்ன கட்டுறீங்களோ அது கிடைக்கும். நீங்க 10 லட்சம் கட்டினீங்கன்னா 10 லட்சம் கிடைக்கும். உங்களோட பென்ஷன் 1 crore வேணும்னா 1 crore பிரீமியமா பே பண்ணீங்கன்னா will be get 1 crore. 20 இயர்ஸ்ல இருக்கவங்க நீங்க கட்டுற மாதிரி பிரீமியம் மாதிரி 1.5 டைம்ஸ் கிடைக்கும். 25 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு 2 டைம்ஸ் கிடைக்கும். 30 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு 2.5 டைம்ஸ் கிடைக்கும். this is the call power of compounding. டேர்ம் இன்க்ரீஸ் பண்ண பார்த்து கட்டுற பிரீமியம் கம்மி ஆகும், ரிட்டர்ன் அதிகமாகும். இதை தான் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். கரெக்ட்? இன்னொரு தம் ரூல் உங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப ஈஸியான தம் ரூல் தான் இது. இந்த தம் ரூல் பாத்தீங்கன்னா எப்படி பிரீமியத்தை நான் கால்குலேட் பண்றது. தம் ரூல் ஃபார் பிரீமியம். கரெக்டா? தம் ரூல் ஃபார் பிரீமியம் எப்படி இது பண்றது. சப்போஸ் நான் 15 இயர்ஸ் பிபிடிஆ இருந்ததுன்னா நான் ஈக்குவலான பிரீமியம் கட்டுறேன். ஓகேவா? ஈக்குவல் டு ரெகுலர் இன்கம் எவ்வளவு வேணும்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கு ஈக்குவல் டு ரெகுலர் இன்கம்கான பிரீமியம் கட்டுறேன். ஓகேவா? இதே 20 இயர்ஸ் பிளானா இருந்தா நானே 67% ஆஃப் ரெகுலர் இன்கம் கட்டினா போதும். அப்படின்னா இந்த 1 லட்சம் கட்டினா இங்க 67,000 ரூபாய் கட்டினா போதும். 25 வருஷம் பிளானா இருந்தா பிபிடிஆ இருந்தா கரெக்ட், நானு 50% பிரீமியம் கட்டினா போதும். இங்க 1 லட்சம்னா இங்க 50,000 கட்டினா போதும். 30 இயர்ஸ் பிளானா இருந்தா பிபிடிஆ இருந்தா நானு 40% ஆஃப் ரெகுலர் பிரீமியம் கட்டினா போதும். இங்க 1 லட்சம் கட்டுறவர் இங்க எவ்வளவு குறைச்சி. அப்ப நீங்க சம் அஷ்யூரை இன்க்ரீஸ் பண்ணி ஒருத்தர் கிட்ட பேசினா டேர்ம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா சம் அஷ்யூர் இன்க்ரீஸ் ஆகும். இங்க இருக்கிறவருக்கு இன்னும் பிரீமியம் கம்மி ஆகும், சம் அஷ்யூர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இவங்களுக்கு மேக்ஸிமம் சம் அஷ்யூர் தரதுக்கான டேர்மா யங் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஐடியல் டு த ஏஜ் ஆஃப் இந்த 0 குழந்தைங்களுக்கு 30 இயர்ஸ் தான், வேற வழி இல்லை. இந்த 20 வயசுல இருந்து 40 வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த டேர்மை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க பாருங்க. ஏன்னா இந்த 40 வயசு இருக்கு 70 வயசு ஆயிடும் நீங்க நினைப்பீங்க. அதுக்கு நான் பின்னாடி சொல்யூஷன் சொல்ல போறேன். ஆனா ஏன் அப்படின்னா ஒரு ரெகுலர் இன்கமுக்கு வேணும்னு நினைக்கும் ஹியூஜா கிடைக்கும், பெரிய அமௌண்ட் அவங்க கைக்கு வரும். சோ கட்ட வேண்டிய பிரீமியமும் கம்மி. இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்ட வேண்டிய பிரீமியமும் கம்மி, ரிட்டர்னும் அதிகம். கரெக்ட்? சோ இது ஒரு தம் ரூல். சம் அஷ்யூருக்கு ஒரு தம் ரூல் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். என்ன பிரீமியம் கட்டுறீங்களோ இன்டு 12.5. இப்ப 1 லட்சம்னா 12. நீங்க ஒருத்தர் 1 கோடி வேணும்னா அதுக்கு எவ்வளவு பிரீமியம். சோ அந்த கால்குலேஷனை நீங்க எடுத்துட்டு 12.5 டைம்ஸ் போட்டீங்கன்னா சம் அஷ்யூர். ஓகேவா? சோ இது சின்ன சின்ன தம் ரூல் ஃபார் யூ. இப்ப இந்த பிளானோட மிகப்பெரிய சீக்ரெட் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இதுதான் நடத்த வேண்டிய கிளாஸ் ஒரிஜினலி. பட் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை கவர் பண்ணிட்டு வரணும்னு தோணுச்சு. இந்த பிளான்ல ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு பொக்கிஷத்தை எல்ஐசி உள்ள வச்சிருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணா இந்த பிளானை நம்ம மார்க்கெட் பண்ற விதத்தை மாத்திக்கலாம். இட்ஸ் கால்ட் பெய்ட் அப் வேல்யூ. என்னது? பெய்ட் அப் வேல்யூ. பெய்ட் அப் வேல்யூல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பிளான்ல தெரிஞ்சோ தெரியாமலோ எல்ஐசி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஸ்பெக்ட் இந்த பிளான்க்குள்ள பெய்ட் அப் குள்ள வச்சிருக்காங்க. எப்படி இது நடக்குது அப்படின்னு பாருங்களேன். சரி, இதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு உங்களுக்கு பெய்ட் அப் வேல்யூனா என்னன்னு தெரியாதுன்னு தெரியல. எல்லாருக்கும் மேபி எல்லாரும் கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் ஃபார் அகாடமிக் பர்பஸ் ஒரு தடவை ரீகால் பண்றேன் உங்களுக்கு. பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் years premium paid divided by term of the policy. இங்க PPT இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, premium paying term ஓகேவா, premium paying term into sum assured போட்டிங்க அப்படின்னா paid up sum assured வரும். ஓகேவா, நான் இது என்னோட ஏஜென்ட் கிளாஸ்ல ஜீவன் ஒர்க் ஷாப்னு வச்சேன். உட்கார வச்சு தனித்தனியா போட வச்சு ஆன்சரை வாங்கினேன். ஏன்னா 2-3 மாடிஃபிகேஷன் வேரியேஷனை போட்டு பார்த்தா தான் இது மைண்டுக்கு தரவாகும். ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த பிளானோட ஒரு நேச்சரை நீங்க புரிஞ்சுப்பீங்க. பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்ட் டிவைடட் பை பாலிசி பிபிடி பிரீமியம் 15 20 25 30 இன்டு சம் அஷ்யூர்ட். இது பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட். பெய்ட் அப் வேல்யூ என்ன அப்படின்னா, இந்த பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் PSA ன்னு உங்களுக்கு புரிதலுக்காக எழுதுறேன், பிளஸ் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சரண்டர் பண்ணா அது வரைக்கும் சேர்ந்து இருக்குல்ல அக்கௌர்ட் போனஸ், இது சேர்த்தீங்கன்னா பெய்ட் அப் வேல்யூ. ஓகேவா, இந்த பிளான்ல எல்ஐசி என்ன சொல்றாங்க, பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் 2 lakh இருந்துட்டா போதும், உங்களுக்கு ஒரு இன்ஃபோர்ஸ் பாலிசி மாதிரி அந்த பிரீமியம் பேயிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன பெனிஃபிட் ஒரு இன்ஃபோர்ஸ் பாலிசில இருக்குமோ அந்த என்ன பெனிஃபிட் உங்களுக்கு தரேன்னு சொல்றாங்க. இன்ஃபோர்ஸ் பாலிசில என்ன இருக்கும், 8% ஆஃப் சம் அஷ்யூர்ட் தரேன்றான். பிபிடிக்கு அப்புறம் தர ரெடியூஸ்டு போனஸ் இருக்கு இல்லையா, half ஆஃப் த போனஸ் அதை தரேன்னு சொல்றாங்க. ஃபைனல் எடிஷன் போனஸ் அதுவும் தரேன்னு சொல்றாங்க. இட்ஸ் மேஜிக். இந்த 3 விஷயமும் நீங்க பாலிசி கட்டலனாலும் பரவாயில்ல, கட்டி பாலிசி ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்ட் ஆக்கி பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அது மினிமம் 2 lakh இருந்துட்டா போதும். இருந்தா ஒரு இன்ஃபோர்ஸ் பாலிசியோட எல்லா பெனிஃபிட்டும் அந்த பிபிடி டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாலிசில இருந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஒரு இறந்து போன பாலிசியை அந்த பிபிடி பீரியடுக்கு அப்புறம் உயிர் கொடுத்துறாங்க. இது வேற எந்த பிளான்லயுமே எந்த ஒரு ஃபியூச்சர்லயுமே இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்ஷனல் விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிளான்ல அந்த மேஜிக் எல்ஐசி அந்த சீக்ரெட்டை உள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. இதை புரிஞ்சுட்டா பெரிய பெரிய பிரீமியத்தை நம்மளால பிச் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஆஸ்பெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது புரியுதா பாத்துங்க. பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட்னா என்னன்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்ட் டிவைடட் பை பிபிடி பிரீமியம் பேயிங் டேர்ம் இன்டு சம் அஷ்யூர்ட். நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இந்த ஃபேக்டர் கூட எத்தனை வருஷம் அவர் கட்டியிருக்கா அந்த போனஸை சேர்த்தா இட் கம்ஸ் பெய்ட் அப் வேல்யூ. இந்த பிளான்ல பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் மினிமம் 2 lakh இருந்துட்டா போதும், பிளான் வில் கெட் ஆக்டிவேட்டட் ஆஃப்டர் பிரீமியம் பேயிங்க்கு அப்புறம் உயிர் வந்துடும் அந்த பிளானுக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா, இது நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸோட போட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப பேசிக் சம் அஷ்யூர்ட் BSc ன்னு வெச்சுக்கிறேன். பேசிக் சம் அஷ்யூர்ட் 15 lakh rupees பாலிசி. ஓகேவா, டேர்ம் 15 years டேர்ம். பார்ட்டி என்ன பண்றது, பிரீமியம் 3 years தான் கட்டியிருக்காரு. எவ்வளவு? 3 years. 5 வருஷம் பாலிசிக்கு 3 வருஷம் தான் கட்டியிருக்காரு. நான் இப்ப இந்த ஏஜ் வந்து அவருக்கு உதாரணத்துக்கு 35 எடுத்துறேன். ஓகேவா, இப்ப நம்ம பெய்ட் அப் கால்குலேட் பண்ண போறோம். ரெடியா? சம் அஷ்யூர்ட் 15 lakh, டேர்ம் 15 years, ஏஜ் 35 இருக்கிற வயசுக்காரருக்கு இதை கொடுத்திருக்கோம். அவர் 3 வருஷம் கட்டிட்டு பாலிசியை பெய்ட் அப் பண்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, so we have time. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தரவா உங்களுக்கு 2-3 ஆஸ்பெக்ட் இந்த பிளான் பொசிஷனிங் சொல்லி தந்துடுறேன், கத்துக்கலாம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ண போறாங்க அப்படின்னா, பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு 3, பாலிசி டேர்ம்
பிரீமியம் பே இன்கம் 15 into 15 lakh போட்டா paid up sum assured வந்துரும். இதுல எவ்வளவு இந்த கேஸ்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 lakh rupees வருது. எவ்வளவு வருது? 3 lakh rupees வருது. நீங்க போட்டு பார்க்கலாம். 3 divided by 15 into 15 போட்டீங்கன்னா paid up sum assured 3 லட்சம் ரூபாய் வருது. இந்த 3 வருஷம் வரைக்கும் அவருக்கு போனஸ் கொடுத்திருப்போம்ல, இந்த போனஸோட ரேட் பாத்தீங்கன்னா 60 ரூபாய் இந்த பாலிசிக்கு, இந்த டேர்முக்கு, இந்த ஏஜுக்கு 3 வருஷத்துக்கு அவருக்கு டோட்டலா 2,70,000 ரூபாய் போனஸ் சேர்த்திருக்கிறோம். ஓகேவா? இப்ப paid up எவ்வளவு அப்படின்னா 5,70,000 ரூபாய். ஓகேவா? இதுல LIC என்ன சொல்றாங்கன்னா இந்த paid up sum assured 2 lakh and above இருந்தா ஓகே. இப்ப அவரு என்ன பண்றாரு, இங்க ஆரம்பிச்சாரு பாலிசிய, இங்க 0 term 15 3 வருஷத்துல பிரீமியத்தை கட்டுறதை நிறுத்திட்டாரு. பாலிசி அப்படியே கட்டாமே போயிட்டு இருக்கு. கட்டாம போய் இந்த இடம் வந்து நிக்குது பாலிசி. இதுக்கப்புறம் 35 வயசு ஆளுன்னா 15னா 50, இங்க 100 வயசு. ஓகேவா? இப்ப இந்த உதாரணத்தை 2-3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கடகடன்னு போட்டு சொல்லிடுறேன். இப்ப என்ன ஆகும், paid up எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த டேர்ம்ல இங்க வராருல 15 இயர்ஸ் பேமெண்ட்டை முடிச்சிட்டு 3 lakh அவரோட ஒரிஜினல் சம் அஷ்யூரை வச்சுட்டு இதுக்கு 8% போனஸ் LIC கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு வேற கலர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல வர பார்த்து 8% போனஸை கால்குலேட் பண்ணிட்டு வருஷத்துக்கு 24,000 அவருக்கு இன்ஃபோர்ஸ் பாலிசி இருக்கிறமா, அதுக்கப்புறம் எவ்ரி இயர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 1. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போனஸ் இருக்கு இல்லையா, 60 ரூபாய் போனஸ் போட்டேன், மீதி 30 ரூபாய் போனஸ்ல 3 லட்சத்துக்கு வருஷத்துக்கு 9,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கிற 50 வருஷத்துக்கு கிரெடிட் பண்ண ஆரம்பிச்சிடும். உயிரோட இருக்கிறதா வச்சுப்போம். சோ அதுக்கு போயிட்டே இருக்கும். கரெக்ட்? அப்ப நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் பாக்குறேன். 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இது புரிஞ்சுட்டீங்களா? இப்ப paid up நம்ம 3 lakhs வந்து நிக்கிறோம். அதுல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த பர்சனுக்கு 15 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப டெத் நடக்கிறதா வச்சு, இப்ப நான் இங்க இருந்து வச்சுக்கிறேன். இப்ப பாலிசியில 15 வருஷத்துல 10வது வருஷம் டெத் நடக்கிறதா வச்சுங்க. அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 3 lakh paid up sum assured பிளஸ் ஏற்கனவே போனஸ் எவ்வளவு சேர்ந்திருந்தது பாத்தீங்கன்னா 2,40,000 ரூபாய். சோ டெத் சம் அஷ்யூர் எவ்வளவு கொடுப்போம் அவருக்கு? 5,40,000. எப்ப இது? டியூரிங் PPT. இது முடிஞ்சிச்சு. இப்ப அவருடைய டெத் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. 50 வயசு 65 வயசுல டெத் நடக்கிறதா வச்சுங்க. இப்ப என்ன ஆயிருக்கும், ஏற்கனவே இந்த பீரியட்ல இருக்கிற paid up sum assured பிளஸ் இது வரைக்கும் சேர்ந்து இருக்கிற போனஸ் பிளஸ் half of the bonus for the balance remaining years இல்லையா? அப்ப இங்க 3 லட்சம் ரூபாய் இங்க கிடைக்கும். பிளஸ் ஏற்கனவே இந்த பீரியட்ல சேர்ந்து இருக்கிற 2,40,000 ரூபாய் போனஸ் சேர்ந்திருக்கும். பிளஸ் பாதி போனஸ் 30 ரூபாய் per 1000க்கு. அப்ப அவர்கிட்ட இருக்கிற சம் அஷ்யூர் 3 லட்சம் ரூபாய். 3 lakhக்கு வருஷத்துக்கு 9,000 ரூபாய் இன்டு 50ல இருந்துனா 15 வருஷத்துக்கு இது போனஸ் இல்லையா? 9,000 into 15. சோ பாத்தீங்கன்னா 1,35,000 ரூபாய் போக அந்த 25 வருஷத்துக்கான ஃபைனல் அடிஷனல் போனஸ் அது பாத்தீங்கன்னா 67,500 ரூபாய். டோட்டலா அவருக்கு டெத் பெனிஃபிட்டா 7,27,500 ரூபாய் கிடைக்கும். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் கால்குலேஷனா இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சு இருக்கலாம், புரியாம இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு பாலிசி ஹோல்டர் ஏஜ் 35, 15 வருஷம் பாலிசி டேர்ம் எடுத்திருக்காரு. ஆனா 3 வருஷம் தான் பிரீமியம் கட்டியிருக்காரு. கட்டுறதை நிறுத்திட்டாருன்னு பார்த்து paid up value கால்குலேட் பண்ண 3 divided by 15 into 15 lakh போட்டா 3 lakh paid up sum assured வருது. கட்டுன வரைக்கும் இருக்கிற போனஸ் 2,40,000 ரூபாய். சோ அவரோட அக்கவுண்ட்ல 5,40,000 ரூபாய் நாம கிரெடிட் பண்ணி வச்சிருக்கோம். 5,40,000 இருக்கு. சப்போஸ் டெத் 15 வருஷத்துக்குள்ள நடந்ததுன்னா அந்த 5,40,000 கொடுத்துருவோம் அவருக்கு. ஓகேவா? 15 வருஷம் தாண்டி 16வது வருஷம் வந்த உடனே இந்த பாலிசி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்படி paid up sum assured 3 lakh, இதுல இருந்து 8% வருஷம் கொடுக்க போறோம். எவ்வளவு? 24,000 ரூபாய் அவர் வாங்கிட்டே வருவார். அது பாட்டு போயிட்டே இருக்கும். போக இதுக்கு போனஸும் கொடுக்க போறோம். எவ்வளவு கொடுப்போம்? 3 லட்சம் சம் அஷ்யூர் அடிச்சிட்டு 30 ரூபாய். அப்ப வருஷத்துக்கு 9,000 ரூபாய். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் டெத் நடந்தா அதுக்குண்டான paid up sum assured உண்டான PPT முடிஞ்சதுக்கு அப்புறம் போனஸ் பிளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ் எல்லாம் சேர்த்து
இந்த அமௌண்ட் கிடைக்கும். இது டெத் சம் அஷ்யூர்ட் இருக்கு. கரெக்டா? ஒருவேளை அவர் உயிரோட மெச்சூரிட்டி வரைக்கும் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, 100 இயர்ஸ் பெய்ட் அப் கட்டிட்டு உயிரோட இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், இப்ப என்ன கிடைக்கும்? இந்த 3 lakh பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட். கரெக்டா? அந்த ஒரிஜினலா சேர்ந்த 2,40,000 ரூபாய் போனஸ் கட்டிட்டு இருக்க பார்த்து போக இந்த டேர்ம்ல மீதி இருக்கிற பீரியடுக்கான போனஸ் எல்லாம் சேர்த்தா அவருக்கு 37,50,000 ரூபாய் போனஸ் கிடைக்கும். டோட்டலா அவருக்கான கிடைக்கக்கூடிய தொகை. இதை எப்படி நம்ம இந்த கால்குலேஷனை யூஸ் பண்ண போறோம்ன்றதா இப்ப மெத்தட். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு பாலிசி ஹோல்டர் கிட்ட போயிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி சொல்றேன். எனக்கு அவர்கிட்ட இருந்து வர அப்ஜெக்ஷன்ஸை மட்டும் நான் இங்க எழுதுறேன், நீங்க கரெக்டான்னு பாருங்க. இதுக்கு நம்ம பெய்டப்பை யூஸ் பண்ண போறோம். அவர்கிட்ட இருந்து வர அப்ஜெக்ஷன்ஸ் என்னன்னா, ஒரு 3 அப்ஜெக்ஷன் பாலிசி ஹோல்டர் கிட்ட இருந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால இவ்வளவு பெரிய பிரீமியத்தை தொடர்ந்து கட்ட முடியாது, ஏன்னா என் பிசினஸ் சரியில்லை. ஒரு 2-3 வருஷம் நீங்க சொன்னீங்கன்னா கூட கட்டிடுவேன், லாங் டேர்முக்கு என்னால கட்ட முடியாதுன்றது. அப்ப ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ஷன், லாங் டேர்முக்கு நான் ரெடியா இல்ல, ஷார்ட் டேர்ம்னா நான் கட்டி முடிச்சிடுறேன்னு சொல்றேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ஷன். ரெண்டாவது இருக்கிறவர் என்ன சொல்றாரு, என்னோட ஏஜ் இப்ப 50 தான், இன்னும் ஒரு 10 வருஷத்துல அது சர்வீஸ்லயே பிசினஸ் இருந்து வெளில வந்துருவேன், என்னால அதுக்கு மேல கட்ட முடியாது, நான் 10 இயர்ஸ் வேணா கட்டுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, என்னால ஃபுல் டேர்ம்க்குலாம் கட்ட முடியாது, நான் எப்ப நினைக்கிறேனோ அப்ப நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 பேருக்கும் ஒரு ப்ரொவிஷனை நம்ம பெய்டப்பை பேஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப எப்படி பண்ண போறோம்ன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுல பெய்டப் சம் அஷ்யூரை எப்படி நம்ம அரைவ் பண்றது, நான் ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லி தரேன், நோட் இருந்தா நோட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரிஜினலா, இப்போ இது புரியுதான்னு பாருங்களேன். பாலிசியோட டேர்ம் 15. ஒரு கஸ்டமர் என்கிட்ட என்ன சொல்றாரு, 3 வருஷம் தான் நான் கட்டுவேன்றாரு. கரெக்டா? அப்ப 5 டைம் பிரீமியம் கட்டினா போதும். சே எக்ஸாம்பிள் 1 lakh இயர்லி கட்டுறதா வச்சிருக்கேன் இல்லையா? நான் அது 3 வந்து 5 மடங்கு இங்க கட்டிட்டா அவர் ஃபுல் டைம் கட்டினதா வந்துடும். அப்ப 5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு கட்டினார்னாலே 15 lakh இன்வெஸ்ட் பண்ணா போதும். ஒண்ணு இல்ல, அவர் அதே கஸ்டமர் 5 வருஷம் நான் கட்டுறேன்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன், அப்ப 3 டைம்ஸ் 3 லட்சம் ரூபாய் 5 வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியுதா பாருங்க. நான் 15 இயர்ஸ் பாலிசிக்கு இயர்லி 1 lakh கட்டினா 15 lakh கட்ட போறேன். இது ஒரு ஆப்ஷன் எனக்கு அவைலபிள். நான் என்ன பண்றேன், 5 வருஷம் கட்டுறேன், 15 divided by 5, 5 வருஷம் கட்டுறேன்னு பார்த்து 5 னா 3 டைம்ஸ் நான் மாத்திக்கிறேன். இது 3 டைம்ஸ் எவ்வளவு ஆச்சு, 3 lakh into நம்பர் ஆஃப் இயர்ஸ் கட்டுறதுக்கு தெரியாதது 5, இதுவும் 15 லட்சம் தான் வருது. கரெக்டா? இல்ல நான் ஒரு 3 இயர்ஸ் கட்டிக்கிறேன்னு சொல்றாரு, 15 divided by 3, 5 இயர்ஸ், அப்ப 5 டைம்ஸா மாத்திரேன் நான் பிரீமியத்தை. இப்ப 5 into 3 கட்டுறாரு, 15 lakh. எப்படி பண்ணாலும் அவர் இந்த 15 lakh அவரால ரீச் பண்ணா பெய்டப் சம் அஷ்யூருக்கு அதுக்கு என்ன இருக்கோ ரெகுலரா கட்டுறதுக்கு ஈக்குவலா ஆயிடும். இதை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்லி தரேன், பாருங்க. ஒரிஜினல் பிபிடி 15 இயர்ஸ் ஒரிஜினல் பிபிடி. ஓகேவா? இதுல எனக்கு வந்து வருஷத்துக்கு 60,000 ரூபாய் கேரண்டீட், மாசம் 5,000 ரூபாய் கேரண்டீட் இன்கம். எவ்வளவு கேரண்டீட் இன்கம் எனக்கு வேணும்ன்றது டிசையர்டு கேரண்டீட் இன்கம் வச்சுக்கிறேன் நானு. எனக்கு 60,000 ரூபாய் per annum வேணும். அப்ப மாசம் 5,000 ரூபாய் வந்தா போதும் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன், டிசையர்டு பிபிடி நான் 3 வருஷம் தான் கட்டுவேன்னு சொல்றேன். எவ்வளவு 3 இயர்ஸ் தான் கட்டுவேன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், முதல்ல பெய்டப் சம் அஷ்யூரை கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க, இது ஒரு ஷார்ட் மெத்தட், புரியுதான்னு பாருங்க. இந்த டிசையர்டு இன்கம் இருக்குல்ல 60,000 into 12.5 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 7.5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர் வருது. ஓகேவா? இந்த 7.5 லட்சம் ரூபாய் நான் சம் அஷ்யூரை பெய்டப் சம் அஷ்யூரா கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். பெய்டப் சம் அஷ்யூர் 7.5 வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட டோட்டல் டேர்முக்கு 15 இயர்ஸ் நான் கட்ட போறது 3. ஓகேவா? இப்ப இந்த 7.5 லட்சம் into 50/3 போட்டா எனக்கு வருது 37.5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர் எடுத்து நானு அதுக்கு 3 வருஷம் பிரீமியம் கட்டினா அது நானு இந்த
ஃபுல் டேர்முக்கு 60,000 ரூபாய் எடுத்து என்ன கட்டுவோம்னா அதுக்கு ஈக்குவல் ஆயிடும். நான் இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன் புரியலனா. இப்ப ஒரிஜினல் பிபிடி 15 இயர்ஸ், ஓகேவா? ஒரிஜினல் பிபிடி 15 இயர்ஸ். அவரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் இன்கம் கேட்கறதா வச்சுங்க, 60,000 rupees. அப்ப மாசம் 5,000 ரூபாய் எனக்கு இருந்தா, ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் 3 வருஷம் தான் கட்டுவேன் அப்படின்றாரு. ஒரிஜினலா இப்ப உங்களுக்கு புரியும், 15 3 கட்டுறாருன்னா 5 மடங்கு பிரீமியத்தை 3 வருஷத்துல கட்டிட்டாருனாலே முடிஞ்சிச்சு. கரெக்டா? அது சிம்பிள் கால்குலேஷன் உங்களுக்கு. இல்ல இப்படி எப்படி வரலாம்னா, நான் 60,000 பெய்டு சம் அஷ்யூர்ட் கால்குலேட் பண்றேன். அவர் கேட்ட வருமானம் இன்டு 12 மடங்கு, ஏன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் 7.5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட். 7.5 லட்சம் ரூபாய் பெய்டு சம் அஷ்யூர்ட் ஃபுல் டேர்ம் டிவைடட் பை 3 போட்டு மல்டிப்ளை பண்ணா 37,000. இதுதான் நான் அவருக்கு தர வேண்டிய சம் அஷ்யூர்ட். அவர் கொடுத்தா என்ன பண்ணுவாரு, இந்த சம் அஷ்யூர்ட் டோட்டல் பிரீமியத்தை 3 வருஷம் கட்டிட்டு நிறுத்தினார்னா ஃபுல் டேர்ம்க்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்குமோ அது ஃபுல்லா எடுத்திருந்தா அது எல்லா பெனிஃபிட்டும் அவருக்கு கிடைக்கும். ஒரு ஆஸ்பெக்ட். கரெக்ட்? இன்னொன்னு இப்படி ரிவர்ஸ்ல வரலாம். ஒரிஜினலா ஒருத்தருக்கு நான் டேர்ம் வந்து உங்களுக்கு புரியுதா பாருங்க. இதோ ஒரிஜினல் டேர்ம் 25 இயர்ஸ் ஒரிஜினல் டேர்ம் டிசைட் பண்றேன். எனக்கு கேரண்டடா இன்கம் வந்து டிசையர்டு கேரண்டி இன்கம், எனக்கு வேணும்னு நினைக்கிற டிசையர்டு கேரண்டி இன்கம் வந்து என்ன பண்றேன், 3 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வேணும், மாசம் 50,000 ரூபாய் நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். பெய்டு சம் அஷ்யூர்ட் நான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு என்ன டிசையர்டு கேரண்டி இன்கம் நான் டிசைட் பண்ணிருக்கணும் இன்டு 12.5 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு தேவையான பெய்டு சம் அஷ்யூர்ட் வந்துடும். இப்ப இங்க 3 லட்சம் ரூபாய் இல்லையா, இந்த 3 லட்சம் இன்டு 12.5 போட்டா எனக்கு பெய்டு சம் அஷ்யூர்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 37.5 லட்சம் ரூபாய் வந்துடுது. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? இவர் என்ன சொல்றாரு, 25 வருஷம் என்னால முடியாது, 12 வருஷத்தோட நான் பிரீமியம் கட்டி நிறுத்திக்கிறேன்னு சொல்ற கஸ்டமர் இவர். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பெய்டு சம் அஷ்யூர்ட் வந்துச்சு இல்லையா, பெய்டு சம் அஷ்யூர்ட் இன்டு இந்த டேர்ம் 25/12 ஆல மல்டிப்ளை பண்ணி வந்ததா அந்த சம் அஷ்யூர்ட் அவருக்கு நான் கொடுத்துட்டா இந்த ஃபுல் டேர்ம் இந்த 3 லட்சம் இன்கம் வருதுல, அதுக்கு என்னென்ன வேணுமோ அவருக்கு எல்லாம் வந்துடும். அது எவ்வளவு சம் அஷ்யூர்ட் நம்ம இப்ப கால்குலேட் பண்றோம். நான் பெய்டு சம் அஷ்யூர்ட் எவ்வளவு போட்டேன், 37.5 லட்சம் ரூபாய் போட்டேன். இன்டு 25/12 போட்டீங்கன்னா டோட்டலா அவருக்கு கொடுக்க வேண்டிய சம் அஷ்யூர்ட் 78,12,500. உமங்ல வந்து ரவுண்ட் ஆஃப் டு 25,000, ஏன்னா மினிமம் அவ்வளவுதான் தர முடியும். 78,25,000 ரூபாய் சம் அஷ்யூர்ட் கொடுத்துட்டா போதும். இது ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ திங்க் இந்த தடவை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்ப நம்ம என்ன கால்குலேஷன் பேசிட்டு இருக்கோம்னா ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்ட். ரெடியூஸ்டுனா அவரால ஃபுல் டேர்ம் கட்ட முடியலன்னு சொல்றாரு. நான் ஒரு 3 வருஷம் கட்டுறேன். அவர்கிட்ட அந்த 3 வருஷம் கட்டுறதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, சார் நீங்க ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க, 15 வருஷம் கட்டுனீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் கட்டணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, 3 வருஷத்துக்கு கட்டுனா அந்த 15 லட்சத்தை நான் 3 இன்ஸ்டால்மெண்டா வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப வருஷத்துக்கு நான் 5 லட்சம் கட்டுன்னு சொல்றேன். 5 லட்சத்துக்கு எவ்வளவு சம் அஷ்யூர்ட்னு நான் தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு என்ன பண்ணுவேன், அந்த சம் அஷ்யூர்ட் கொடுத்து 3 வருஷம் கட்ட சொல்லிட்டா அவரு மீதி இருக்கிற 3 வருஷம் கட்டிட்டாருன்னா மீதி இருக்கிற 12 வருஷத்துக்கு எதுவும் கட்ட வேணாம். முடிவுல இந்த ஒரு லட்சம் 15 லட்சத்துக்கு என்ன கட்டினாரோ அதே பெனிஃபிட் எல்லாம் பின்னாடி கிடைக்கும். அது எப்படி கால்குலேட் பண்றன்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப சிம்பிள். ஒரிஜினல் டேர்ம் 25, ஓகேவா? அவரு கட்ட நினைக்கிறது 12 வருஷம். அவரு எவ்வளவு வருஷத்துக்கு வருமானம் வேணும்னு கேட்கிறாருன்னு கேளுங்க. அவர் சொல்றாரு 3 லட்சம் ரூபாய் எனக்கு இயர்லி இன்கம் இருந்தா போதும்னு சொல்றாரு. நான் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறேன், பெய்டு சம் அஷ்யூர்ட்ன்ற ஒண்ண கண்டுபிடிக்கிறேன். எப்படி, அவரு கேக்குற இன்கம் இன்டு 12 போட்டா எவ்வளவு அவருக்கு பெய்டு சம் அஷ்யூர்ட்ன்றதை நான் அரைவ் பண்ணிக்கிறேன். அவர் கேக்குற இன்கம் 3 லட்சம் இன்டு 12 37 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் டோட்டலா அரைவ் பண்ணிக்கிறேன். இது பெய்டு சம் அஷ்யூர்ட் கால்குலேட் பண்ணி வச்சுக்கினேன். எவ்வளவு வருஷம் அவர் கட்டுறன்றாரு, 12. அதுக்கு எவ்வளவு சம் அஷ்யூர்ட்னா ரிவர்ஸ் கால்குலேஷன் போறேன். பெய்டு சம் அஷ்யூர்ட் டோட்டல் டேர்ம் டிவைடட் பை 12, அதான் அவர் சொன்னாரு, போட்டா எனக்கு 78,12,500. அப்ப அந்த கஸ்டமருக்கு நான் 78 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் கொடுத்து 12 வருஷம் கட்ட சொன்னா அவருக்கு இயர்லி 3 lakh rupees கிடைக்கும். புரியுதா? இது பெய்டு கால்குலேஷன். உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ இருக்க போது ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இன்னொரு தடவை இதே கஸ்டமர் என்ன பண்றாரு, இப்ப
25க்கு 5 கட்டுறதா வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம இந்த பெய்ட் அப் இதை கண்டுபிடிச்சிருவோம். இது 3 லட்சம் மாற போறது இல்ல. கரெக்டா? 3 லட்சம் மாறாது. ஏன்னா அவர் கேட்கிற இன்கம் 3 லட்சம் தான். 3 × 12 பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் 37,000. இந்த ஃபார்முலா மட்டும் என்ன ஆக போகுது, 37 லட்சம் ரூபாய் 25/5 ஆயிடும். இப்ப நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இங்க என்ன சம் அஷ்யூர்ட் வருது அவருக்கு கொடுத்தா போதும், ஃபுல் பிளான் வரும். 37 லட்சம் ரூபாய் into 25 divided by 37,500 into 25 divided by 5. அவருக்கு எவ்வளவு தெரியுமா, 1,87,500,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம் அஷ்யூர்ட் கொடுத்துட்டா என்ன ஆயிடுது, அவருக்கு இந்த இன்கம் எவ்வளவு 5 வருஷம் கட்டிட்டா போதும், இந்த இன்கம் ஜெனரேட் ஆயிடும். இப்ப நம்ம பாக்குற அந்த क्वेश्चनக்கு இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் இங்க கிடைக்குதான்னு பாருங்க. ஒண்ணு அவர் என்ன சொல்றாரு, ஃபுல் டேர்ம்க்கு என்னால கட்ட முடியலன்னு சொல்றாரு. நான் 5 வருஷம் கட்டுன்றாரு. 15 வருஷம் கட்டுறத நான் என்ன சொல்றேன், 5 வருஷத்துக்கு நீங்க கட்டினா போதும்னா அந்த மாதிரி 3 மடங்கு பிரீமியத்தை கட்டிடுங்கன்னு சொல்றேன். 3 லட்சம் ரூபாய் 5 வருஷத்துக்கு. அதுக்கு எவ்வளவு சம் அஷ்யூர்ட் தரணும்ன்றது தான் இப்ப நான் போட வேண்டிய கணக்கு. அதை தான் இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அது போடுறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. எவ்வளவு இன்கம் வேணும்ன்றதை அவர்கிட்ட கேட்டுங்க. அவர் சொல்றாரு எனக்கு 10 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வேணும் அப்படின்றாரு. 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருஷத்துக்கு வேணும் அப்படின்னா இத 12.5ஆல பெருக்குங்க. பெருக்குனா என்ன கிடைக்குன்னா பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் கிடைச்சிடும். இந்த 10 லட்சத்தை 12.5ஆல பெருக்குனா எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 1,25,00,000 ரூபாய் எனக்கு கிடைக்குது. இது என்னது, பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட். ஓகேவா? பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் அரைவ் பண்ணிட்டேன். அவர் எத்தனை வருஷம் சொல்றாரு, நான் 5 வருஷம் கட்டுறேன், அதோட என்ன விட்டு பாலிசி டைம் 25 வருஷம் இருக்கட்டும்ன்றாரு. இப்ப அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன், சரி உங்களோட புரிதலுக்கு இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை 15 வயசுக்கு 5 வருஷம் கட்டுறதா வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அதே தான் வரும். நான் என்ன பண்றேன், இப்ப 1,25,00,000 into 15/5 போட்டா என்ன சம் அஷ்யூர்ட் வருதோ அதை அவருக்கு கொடுத்துட்டா அவருக்கு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். கரெக்டா? இப்ப நான் அதுக்கு எனக்கு என்ன வேணும், 1,25,00,000 into 15 divided by 5. அவருக்கு நம்ம நியர்லி 3,75,00,000 ரூபாய்க்கு சம் அஷ்யூர்ட் பேசி க்ளோஸ் பண்ணா அவரு 5 வருஷம் கட்டிட்டா போதும். அவரோட லைஃப் டைமுக்கு 3 lakh rupees அந்த 15 வருஷம் முடிஞ்சிருந்தது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு உண்டான போனஸ் எல்லாம் திரும்ப வரும். அதுக்கான என்ன சொல்றது, ஃபைனல் எடிஷன் முடிஞ்சு எல்லாமே சேர்ந்து அவரோட மெச்சூரிட்டி வேல்யூ எல்லாமே வரும். ஸோ இது ஒரு ரிவர்சல் கால்குலேஷன் தான். நான் சொன்னதை நீங்க திரும்ப போட்டு பாத்தீங்கன்னா புரியும். இது எப்படி கால்குலேட் பண்றதுன்ற விஷயம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். புரியல அப்படின்னா போட வேண்டிய டேர்ம்ல நான் கண்டுபிடிக்க வேண்டியது பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட், அதை 12 மடங்கு பெருக்கி வர்றது பிளஸ் பாலிசியோட டேர்ம் டிவைடட் பை இதை போட்டா எனக்கு எவ்வளவு அவருக்கு டிசையர்ட் சம் அஷ்யூர்ட் கொடுக்கணும்னு வருது. இதை கொடுத்தா அவருக்கு வேண்டிய டிசையர்ட் இன்கம் கிடைக்கும். இதுதான் இந்த பாலிசியில ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு சீக்ரெட். இதை ஃபுல் டேர்ம் கட்ட முடியலன்ற எல்லா கஸ்டமருக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்மா மாத்திக்கலாம். ஷார்ட் டேர்மா மாத்துறதுனால அட்வான்டேஜஸ் என்ன பாத்தீங்கன்னா அவருக்கான எல்லா விஷயமும் கிடைக்கும். ஒரு 15 divided by 5 3 லட்சம் ரூபாய் இவர் கட்டுறாருன்னு வச்சுங்களேன். 3 லட்சம் ரூபாய் இயர்லி பிரீமியத்துக்கு எவ்வளவு நம்ம பாலிசி தரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஃப்லி 28 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் கொடுக்குறீங்க. இதே நீங்க 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டுறதா பேசிருந்தீங்கன்னா அவருக்கு கொடுத்துருக்க போறது 12 லட்சம் ரூபாய். கரெக்டா? அந்த மாதிரி 3 மடங்குனா 36 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டா கொடுத்துட்டு அவரை 5 வருஷம் கட்டி முடிச்சாருன்னா இதுக்கு என்ன அந்த ஒரிஜினலா பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த எல்லா பெனிஃபிட்டும் பின்னாடி கிடைக்கும். இதுல பிரீமியம் அதிகமா எடுத்துட்டு வரதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த கஸ்டமர் ஃபுல்லா கட்டி அவர் முடியலன்னு சொல்றதுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் 5 வருஷம் கட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட எம்டிஆர்டியை முடிச்சே தூக்கி போட்டு போயிடலாம். சோ அதுக்கான ஒரு வாய்ப்பு. இது போக ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரோட நான் கிளாஸை முடிச்சிடறேன். ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் முடிச்சிடறேன். சோ இன்னொரு நிறைய கொஸ்டின் நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதை எடுத்து பேங்க்ல போட்டுக்கிறேனே அப்படின்றாரு. நான் ஒரே ஒரு உதாரணத்தோட முடிச்சிடறேன். நான் இங்க ஒரு பேங்க் ஆர்டிஐ ஓபன் பண்றேன், 6% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிறேன், வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்ட் பேசி இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் 8 லட்சம் ரூபாய் பேங்க்ல போய் போடுறாரு. ஒரு வருஷம் முடிவுல 6% இன்ட்ரெஸ்ட்ல அது எவ்வளவு ஆகுதுன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 8,53,000 ஆயிடுது. நான் என்ன சொல்றேன், எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட குறைக்கிறேன். 15 வருஷம் டேர்ம்னு வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் 4.5
இப்படியே இந்த அக்கௌண்ட் இது ஓப்பனிங் அக்கௌண்ட், இது க்ளோசிங் அக்கௌண்ட், இப்படியே அந்த காம்பவுண்டிங்ல அவர் வந்துட்டே இருக்குன்னா ஃபைனலா அவருடைய 15 வருஷம் ஒரு 5 வருஷம் 6.5% இன்ட்ரெஸ்ட்ல 5.5% இன்ட்ரெஸ்ட்ல 4.5% இன்ட்ரெஸ்ட்ல ஏர்ன் பண்ணுச்சுன்னா அவருக்கு 1,60,00,000 ரூபாய் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறதா இருக்கும். ஓகேவா? இது பேங்க்ல அந்த கஸ்டமர் வருஷம் ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி 8 lakh டெபாசிட் பண்றாரு. அதுல 6.5% இன்ட்ரெஸ்ட்ல ஏர்ன் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 853, 5 வருஷம் முடிவுல பாத்தீங்கன்னா 45,00,000 ரூபாய். அப்புறம் இப்படியே வந்தா 1,60,00,000 ரூபாய் அவர் டோட்டலா இன்கமா ஜெனரேட் பண்ணி இருக்கிறதா அர்த்தம். எங்க பேங்க்ல. நான் என்ன சொல்றேன், அதே அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி ஜீவன் உமங்ல 1 crore பாலிசிக்கு அதே கஸ்டமர் 15 வருஷம் இங்க உமங்ல போடுறாரு. கரெக்டா? போடுறதுனால அட்வான்டேஜ் என்னன்னா, இதே இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல எப்படி போட்டாரோ அதே மாதிரி நம்ம போனஸ்ல போட்டா இங்க 1,60 கிடைச்சது, இங்க 1,73 கிடைக்குது. இதுல உமங்ல இது பேங்கோட இது. ஃபர்ஸ்ட் பேங்கோட எனக்கு அதிகமாக கிடையாது. அவர் கேட்கிறாரு, பேங்க்ல மட்டும் வட்டி குறையுதுன்றா போனஸ் குறையாதா? நியாயமான கொஸ்டின். நான் என்ன பண்றேன், வருஷத்துக்கு 1 ரூபாய் போனஸை குறைக்கிறேன். அந்த மாதிரி நான் குறைச்சிட்டு வந்தா கூட எனக்கு 14 வருஷத்துக்கும் 1 ரூபாய் இயர்லி போனஸ்ல 60 ரூபாய் ஆரம்பிச்சது 59, 58, 57 போட்டா கூட 1,63,63,00,000 ரூபாய் வருது. அப்படி இருந்தா கூட இது அதோட பேங்கோட அதிகம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அந்த கஸ்டமர் கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, கஸ்டமர் நீங்க இருந்து 15 வருஷம் கட்டிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். நடுவுல உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா என்ன வரும்? என்ன கட்டிருக்கீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருவோம். ஆனா எல்ஐசில நீங்க 8 லட்சம் கொடுக்க பார்த்து உங்களுக்கு 1 crore கேரண்டி பண்ணிடுவாங்க. இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க்னா 1 crore பிளஸ் சேர்ந்து இருக்கிற எல்லா போனஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட். செகண்ட், இவர் அந்த 1 crore 60 lakh 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பென்ஷன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாரு. நான் என்ன பண்றேன், உமங்ல போட்ட இந்த அமௌண்ட்டை 1 crore வச்சிட்டு இருக்கேன். இவர் 1 crore 60 lakhs அன்னைக்கு இருக்கிற வட்டியில ஒரு 4.5% வட்டியில போட்டார்னு வச்சுங்களேன், இவருக்கு தோராயமா பாத்தீங்கன்னா 7,21,000 ரூபாய் கிடைக்குது. இதுல கவர்மெண்ட்ல டாக்ஸ் எல்லாம் புடிச்சது போக 4,98,000 தான் கிடைக்குது. ஆனா உமங்ல 1 crore எடுத்திருந்தா இந்த 8 lakh லைஃப் டைம் அவருடைய லைஃப்க்கு வந்துட்டே இருக்கும். ஒண்ணு. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இவர் வேணான்னு இதை விட்ராயல் பண்றாருதான் வச்சுக்கோங்களேன், என்ன தருவாங்க, இந்த 1 crore 60 கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டே வந்துட்டாரு. இங்க எவ்ரி இயர் 8 lakhs டாக்ஸ் ஃப்ரீயா வாங்கிட்டது அப்புறம் கூட 5 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 1,92,00,000 ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பாலிசியில பாலிசி டேர்முக்கு அப்புறமா போனஸ் சேரும். ஓகேவா? இதை நம்ம அந்த கஸ்டமருக்கு ஒரு பேங்கோட எஃப்டி கூட கம்பேரிட்டிவ் பண்ணி இது என்ன அது என்னன்னு பிச் பண்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இங்க ஆர்பிஐ ஓபன் பண்ணி எவ்ரி இயர் காம்பவுண்ட் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நிறைய மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டா இருக்குது. இது பேங்க்ல ஆர்பிஐ ஓபன் பண்ணி எவ்ரி இயர் அவர் என்ன பண்றாரு, 8 lakhs போடுறாரு. அது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டா வந்துட்டு இருக்கு. முடிவுல அவருக்கு 15 வருஷத்துக்கு 1,60,00,000 ரூபாய் கிடைக்குது. எல்ஐசில இப்ப இருக்கிற போனஸ்ல பார்த்தா 1,73 கிடைக்குது. அவர் சொல்றாரு அங்க வட்டி குறைய மாதிரி உங்களுக்கு போனஸ் குறையாது. ஆமாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபாய் நான் குறைச்சிடுறேன். குறைச்சு முடிச்சா உங்களுக்கு 1,63,00,000 ரூபாய். 2 கேபிட்டல் கையில இருக்கு. நான் இவர்கிட்ட நான் சொல்றேன், இந்த 1,60 வாங்கி நீங்க பென்ஷன் ஃபண்ட்ல அன்னைக்கு போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. 4.5% இன்ட்ரெஸ்ட், இல்ல 7 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இல்ல டாக்ஸ் எல்லாம் புடிச்சது போக 4 லட்சம் ரூபாய். ஆனா எல்ஐசில என்ன பண்றான், அந்த 1,73 வந்ததுக்கு அப்புறம் 1 crore பேஸ் வேல்யூ வச்சுட்டு 8 lakh rupees டாக்ஸ் ஃப்ரீயா என்னோட லைஃப் டைம் கொடுக்குறான். ஒண்ணு பாலிசிக்கு இது அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண போறது இல்ல பேங்க், ஏன்னா இன்ட்ரெஸ்ட வாங்கிடுறாரு. இங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் போனஸ் சேர்ந்துட்டே வருது. ஒரு 20வது வருஷம் பாத்தீங்கன்னா இந்த 1,60 இருக்குது. இது 1,90 மாறிடுது. அப்ப இதனுடைய வேல்யூ அப்ரிஷியேட்டே ஆகல. என்னுடைய உமங்குடைய வேல்யூ எவ்ரி இயர் அப்ரிஷியேட் ஆகி போயிட்டே இருக்கு. சோ இத ஒரு பேங்கோட கம்பேரிட்டிவ் கூட வச்சு ஒரு ஷார்ட் டேர்ம் பிளானா ப்ரொஜெக்ட் பண்ணி ஹை எண்ட் கஸ்டமர் கிட்ட நீங்க போய் பெரிய பிரீமியத்தை பிட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஓபனிங்ல இருக்கு. கரெக்ட்? சோ இந்த வீடியோவை திரும்ப பாருங்க. ஏன்னா நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 2 தடவை பாருங்க. புரியல அப்படின்னா தயவுசெய்து எனக்கு திரும்ப கேளுங்க. சோ நாளைக்கு விளக்கேத்த சொல்லி மோடி சார் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா அதை பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய சிம்பிளே பாத்தீங்கன்னா லைட் தான். எல்ஐசியோட சிம்பிளே நம்ம ஒரு குடும்பத்துக்கும் வறுமையும் இருளையும் எடுத்து போய் லைட்டா ஏத்தி அந்த குடும்பத்தை நல்ல வழியா வச்சுட்டு இருக்கிற ஒரு களப்பணியாளர்கள் நம்ம. சோ நாளைக்கு அதையும் பிராக்டிஸ் பண்ணுவோம். குட் நைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.